यत्पदाम्बोरुहज्ञानविपस्माशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामितम् வாடி எதிராசன் வாடி எதிராசன் வாடி எதிராசன் என வாழ்த்துவார். வாடியென வாழ்த்துவார் வாடியென வாழ்த்துவார் தாழிணையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. ஸ்ரீமதே ரம்யஜாநாத முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாது நித்யஸ்ரீஹி நித்யமங்கலம். பற்பலமாரியர் நற்கரைநாட பரம பரங்குருமாய் நற்பொருள் ஆயிரமாயிரமாய் அருள் நலமுறை நாகரமாய் நற்புகழ் வேதியர் நான்மறைவாணர்கள் நாடொரும் போற்றி நிற்ப ஏற்பான் அண்ணங்கராளியன் மலரடி ஏத்துவன் ஏத்துவனே. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய குரு பரம்பரையில் இடம்பெற்றிருக்கிற ஆச்சாரியர்களுடைய வைபவத்தை நாம் இங்கே நம்முடைய அனுபவத்திற்கு விஷயமாக கொண்டுள்ளோம். நேற்றைய தினம் நம்மாலே ஆழவந்தாருடைய வைபவம் தொடங்க பெற்று அதனுடைய தொடர்ச்சியை இன்றைய தினம் கண்டு மேலே பெரிய நம்பிகளையும் எம்பெருமானாரையும் நாம் தரிசிக்க உள்ளோம். எம்மை ஆழவந்தீரோடு அந்த ராணி யாமனாச்சாரியரை பார்த்து வினவினாள். ஏனென்றால் தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றியவர் இவர்தாங்கிற ஒரு பேர் உவகை. அந்த உவகையின் வெளிப்பாட்டாலே எம்மை ஆடவந்தீரோடு அழைத்து அவரை அணைத்துக் கொண்டாள். ஆடவந்தார் ராஜாவாக ஆகிவிட்டார். நன்கு திறம்பட ராஜ்ய நிர்வாகம் அதனை செய்து வருகிறார். ஆனால் இருப்பதிலேயே பெரிய சாம்ராஜ்யம் எதுன்னு சொன்னால் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமான சாம்ராஜ்யம். அதனால்தான் குலசேகராழ்வார் பாடினார், அடிசூடும் அரசையெல்லாம் அரசாக வெண்ணேன் மற்றரசுதானேன்னு சொன்னார். குலசேகராழ்வார் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர், அரசராக வாழ்ந்தவர். ஆனால் அவர் ராஜாவாக இருக்கிறச்சே என்ன சொல்லிட்டார்னால், எனக்கு இந்த ராஜாவாக இருப்பதிலே எல்லாம் குடியின் விருப்பம் இல்லை. எம்பெருமானுக்கும் அவனுடைய அடியவர்களுக்கும் தொண்டு புரிதலாகிற சாம்ராஜ்யம், அந்த சாம்ராஜ்யத்திலே பட்டாபிஷிக்தனாக நான் இருக்க வேண்டும். கைங்கரியம் இவரை போல ஒருத்தராலையும் பண்ண முடியாது. கைங்கரிய சாம்ராஜ்யத்துக்கு இவர்தான் ராஜான்னு பிறர் என்னை பார்த்து சொல்லும்படி நான் தொண்டுகளை செய்ய பெற வேண்டும். அதைத்தான் நான் விரும்புகிறேனே தவிர ஏதோ சில தேசங்களை கட்டி ஆழ்வதுங்கிறது எனக்கு விருப்பம் இல்லாத ஒன்றுன்னு சொல்றார். நாம் எல்லாம் என்ன பெரிய பாக்கியசாலிகள். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே நம்மை நாம் இணைத்துக் கொண்டுள்ளோம். பகவானுக்கும் அவருடைய அடியவர்களுக்கும் நாம் ஆட்பட்டிருக்கிறோம். அப்படின்னா நாம் எல்லாம் பேரரசர்கள் சொல்லிக்கொள்ள தகுதியானவர்கள். உண்மையான சாம்ராஜ்யம் இதுதான். அதனால இந்த சாம்ராஜ்யத்தில் இடம்பெற்றிருக்கிற நாம் அனைவரும் நிச்சயம் பாக்கியசாலிகள். இப்ப ஆளவந்தார் ராஜாவாகிவிட்டார். ஆனா அவர் தாத்தா என்ன சொல்லிட்டு போயிருக்கார், ஸ்ரீமன் நாதமுனிகள் அவர் உயர்கொண்டார் இடத்திலே நம்முடைய திருப்பெயர்னால் அவருக்கு சகலார்த்தங்களையும் நீங்கள் தான் கொடுக்க வேண்டும். சம்பிரதாயத்திலே சிறந்த வித்வானாக அவர் திகழும்படிக்கு அவரை உருவாக்க வேண்டியது உங்களுடைய கடமை அப்படின்னு கட்டளை இட்டிருக்கிறார். ஆனால் உயர்கொண்டார் காலத்தில் அது நடக்கலை. உயர்கொண்டார் மணக்கரன் நம்பிகளிடத்திலே பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தையும் ஒப்படைத்து ஆளவந்தாரை பற்றிய செய்தியையும் சொல்லி அந்த ஆளவந்தாரை எப்படி ஏறும்
சம்பிரதாயத்திலே சிறந்த வல்லுநராக ஆச்சாரியராக ஆக்க வேண்டியது உம்முடைய பொறுப்பு. எங்க ஆச்சாரியர் ஸ்ரீமன் நாதமுனிகள் எமக்கு சொல்லி வைத்தார். நம்முடைய சீடரான உமக்கு உம்முடைய ஆச்சாரியரான நாம் நாதமுனிகள் நமக்கு கொடுத்த கட்டளையை ஒப்படைக்கிறோம். இந்த கட்டளையை சிறமேற்கொண்டு செய்ய வேண்டியது உம்முடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிவிட்டார். மணக்கால் நம்பிகள் தள்ளாத வயதினர், முக்கோலேந்திய முனிவர்கள் கீழே சொன்னேன். ஒரு கையில் முக்கோல் பிடிச்சிருக்கா, ஒரு கையில் 3 கோல் பிடிச்சிருக்கா. எப்பாடுபட்டாலும் ஆழ வந்தாரை அவர் ராஜ்ய நிர்வாகம் பண்றாருங்கிற அந்த ராஜாங்கிற நிலைமையிலிருந்து கீழ் இறக்கி சம்பிரதாயத்தில் ராஜாவாக உயர்த்த வேண்டும்னு ஆசை கொண்டார். ராஜாவை பார்க்கணுங்கிற ஆசையோடு அடிக்கடி போறார். சுலபமா பார்க்க முடியுமா? எத்தனையோ அலுவல்கள். அதனால் அவருக்கு அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கல. பல தடவை போயிட்டு பார்க்க முடியலையேங்கிற ஏமாற்றத்தோடையே திரும்ப வந்தார். ஒரு தடவை என்ன பண்ணார்? நேராக ராஜாவுடைய திருமணப்பள்ளிக்கு போனார். சமையலறைக்கு போனார். அங்கே சமையற்கலைஞர்கள், திருமணப்பள்ளி கைங்கரியவர்கள் சிலர் இருந்தார்கள். அவர்களை பார்த்து கேட்கிறார், உங்க ராஜா விரும்பி அமுது செய்வது எதைன்னு கேட்டார். அவருக்கு சாப்பிட வச்சு இது கண்டிப்பா வேணும்னு ஏதாவது ஆசைப்படுறாரா அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னா, வழக்கீரைன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது ரொம்ப அருமையாக தான் கிடைக்கிறது, எப்பவும் கிடைக்கிறது இல்லை. அதனால வழக்கீரை கிடைச்சா அவர் ஒரு வளைச்சு சாப்பிடுவார். அது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. உடனே மணக்கால் நம்பிகள் சொல்றார், நாளை முதல் கொண்டும் அந்த கீரையை கொண்டு வந்து சமர்ப்பிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஆனால் நீங்கள் மறவாமல் அதனை நன்கு சமைத்து ராஜாவிற்கு பரிமாற வேண்டும் அப்படின்னு பிரார்த்திச்சிருந்தார். அவனும் சரின்னு சொல்லிட்டார். அடுத்த நாளிலிருந்து வடக்கீரையை கொண்டு போய் கொடுப்பதை தம்முடைய பணியாக கொண்டு தினந்தோறும் கொண்டு போய் சமர்ப்பிக்கிறார். ஆனால் இன்னமும் ராஜாவை பார்த்த பாடில்லை. ஒரு நாள் நினைச்சிருந்தார், நாம் என்னமோ டெய்லி கொண்டு போய் கீரையை கூட்டிட்டு வரோம், சமையற்கட்டிலை கொடுத்து விட்டு வருகிறோம், அது அவர்கள் பரிமாறி இருக்கக்கூடும், ராஜாவுக்கு அதை சமைத்து பரிமாறி இருக்கக்கூடும். ஆனால் இதை எந்த உத்தேசத்திற்காக நோக்கத்திற்காக செய்கிறோமோ அது இன்னமும் கைகூடவே இல்லையே, இன்னமும் அவரை பார்க்கவே முடியலையே. சரி, ஒரு 3-4 தினங்கள் போறதை நிறுத்தி வைப்போம், வழக்கீரை கொண்டு போய் கொடுக்கிறத நிறுத்தி வைக்க வேண்டியது அப்படின்னு முடிவெடுத்து போகாமல் இருந்து விட்டார். ஆட வந்தால் அவர் அமுது செய்ய அமரும் காலத்திலே வடக்கீரை பரிமாறப்படாததை கண்டார். என கிட்டத்தட்ட சில மாதங்களாக தினந்தோறும் வடக்கீரை அவருடைய இலையிலே இடம் பிடித்திருந்தது. இப்போ வடக்கீரை இல்லை. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. மெதுவாக ஆட வந்தால் கேட்கிறார், எப்பவுமே வடக்கீரை சமைத்து பரிமாறுவீர்களே, இப்போ 2-3 நாள்களாக இல்லையே, என்ன காரணம்னு கேட்டார். அதுக்கு அங்கே இருக்கிற தடிகமன்ற சுவாமிகள் அவள் பதில் சொன்னா, சுவாமி யாரு என்னன்னு தெரியாது, ஒரு முக்கோர் பகவர், ஒரு கிழவர் சன்னியாசி அவர் வருகிறார். ஒரு கையில் திருதண்டம் ஏந்தி இருப்பார், ஒரு கையில் 3 கோல் பிடித்திருப்பார். கல்லாத வயதினர், கூண் சாய்ந்தார் போன்ற கூண் விழுந்தார் போன்ற தேகம், கூடமான 2-3 பேர் இருந்தால் தேவையில்லைங்கிற மாதிரியான உடம்பு தான். ஆனால் அது என்ன சிக்கன கடற்கரை போட்டு வராது தெரியுமா? தேவரி இருக்க அந்த வழக்கீரையை தினந்தோறும் அவர் தான் கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருந்தார். என்னன்னு தெரியல, 3-4 நாட்களாக வரவில்லை. அதனால தான் உமக்கு வழக்கீரை பரிமாறப்படவில்லை அப்படின்னு பதில் சொன்னார். அப்பாளர் சொல்றார், அவர் திரும்ப வந்தாராகில் அவரை நாம் சந்திக்க விருப்பம் கொண்டிருக்கிறோம், நம்மிடத்திலே அவரை அழைத்து கொண்டு வர வேண்டியது. இதைத்தான் மணக்கால் நம்பிகள் எதிர்பார்த்து இருக்கார். கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் வழக்கீரையோடு வரார், சமையற்கட்டிலே கொடுக்கிறார். அங்கே இருக்கிற கைங்கரியம் என்ற சுவாமிகள் சொன்னா, நீங்க வந்தா உங்களை தன்னிடத்தில் அழைத்து வரும்படி ராஜா கட்டளையிட்டிருக்கிறார். பெரியவரே, அரசர் உண்மை பார்ப்பதாக விரும்பி இருக்கிறார், போலாமா அப்படின்னு கேட்டார். தமக்குள்ளே சிரித்துக் கொண்டார் மணக்கால் நம்பிகள். அவர் என்ன பார்க்கறதா ஆசைப்பட்டிருக்காரா? நான் அவரை பார்க்கறதா ஆசைப்பட்டிருக்கேன், அதுக்கு தான் இத்தனை சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறேன். அது ஆசாரியருடைய நியமனம். நமக்கு உயர்கொண்டார் சொல்லி வைத்திருக்கிறார். உயர்கொண்டாருக்கு ஸ்ரீமன் நாதமுனிகள் சொல்லி வைத்திருக்கிறார். இந்த கைங்கரியத்தை பண்ணியே ஆகணுங்கிறது எமக்கு இடப்பட்ட பணி. சரி, போய் பார்த்து விடலாம், ராஜாவை பார்த்து விடலாம், இதுக்கு தானே காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசரை பார்ப்பதற்காக சென்றார். ராஜா மெதுவாக கேட்கிறார், எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல்
தினந்தோறும் வளைக்கீரையை கொண்டு வந்து நமக்கு நீர் சமர்ப்பித்தீர், உமக்கு என்ன வேண்டும்னு சொல்லும். அதற்கான ஏற்பாடுகளை நான் பண்றேன், வருமானத்திற்கு வழி செய்ய வேண்டும்னாலும் சொல்லும், பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும்னா சொல்லும், தங்கிக்கிறதுக்கு இடம் வேணும்னா சொல்லும், என்ன வேணாலும் பண்ணி தருகிறேன். என்னத்தை நீர் உத்தேசித்து எதை ஆசைப்பட்டு நீர் தினந்தோறும் நமக்கு இந்த கீரையை சமர்ப்பித்து வந்தீர் நீர் சொல்லும். அப்ப மணக்கால் நம்பி சொல்றார், எதையும் உம்மிடத்திலே பெறுதல் பொருட்டு எதொன்றையும் செய்தவன் அல்லேன். உம்மகிட்ட எதையும் கேட்டு பெறணுங்கிறதுக்காக நான் எதையும் செய்யலை. உண்மையில சொல்ல போகணும்னா உமக்கு நான் சிலது தர வேண்டி இருக்கு, அதை கொடுக்கறதுக்குத்தான் நான் இத்தனை கஷ்டப்பட்டுருக்கேன். நான் தூக்கி வாரி போட்டது ராஜாவுக்கு. ஏன்னா பரவாயில்ல, இதை கொடு அதை கொடுன்னு கேட்டுத்தான் அவர் பார்த்துருக்காரே தவிர உனக்கு கொடுக்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை. இப்படி நிமிர்ந்து பார்த்தாலும் மணக்கால் நம்பிகளை ஆளை பார்த்தா ஒன்றும் பெரிய சொத்து பத்தெல்லாம் வச்சிருக்கிற ஆசாமியாட்ட தெரியல. ஆனா எனக்கு கொடுக்கறதுக்கு தான் வந்துருக்கேன்னு வேற சொல்றார். அப்படி என்னெல்லாம் வச்சிருப்பார், என்ன சொத்து அப்படின்னு கேட்டார். இல்லை இல்லை, உங்களுடைய தாத்தாவினுடைய சொத்து, தாத்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டார். தெரியும் ஸ்ரீமன் நாகமணிகள் பெரிய வித்வான்னு கேள்விப்பட்டிருக்கேன், அவர் போன்ற அருமை பெருமை பெற்ற ஞானி இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் ஓரளவு தெரிஞ்சா போலத்தான் அவர் சொல்லி கொண்டார். அப்பா அவருக்கு ஓரளவு தான் தெரியும், அவ்வளவுதான் நிஜம். ராஜாவா இருக்காரு, எல்லாத்தையும் கிட்டத்தட்ட அவர் மறந்து விட்டார். அதுவும் தவிர தாத்தாவோட பெரிய நெருக்கமான பழக்கம் இல்லை அவருக்கு வாய்த்து இருக்கவில்லை, அதனால பெருசா தெரியாது. மணக்கால் நம்பிகள் சொல்றார், அவர் சொத்து உங்களிடத்திலே சேர்க்கப்பட வேண்டிய சொத்து, அது நமக்கு இருக்கு, அது கொடுக்கறதுக்கு தான் இதை கட்டப்பட்டு இருக்கோம்னு சொன்னார். உடனே அவர் கேட்டார், அது என்ன சொத்து, அதை சொல்லுமே அப்படின்னார். சொத்துனா காட்டுவேன்னு சொல்லலாம், சொல்றதுன்னா வாயாலேயே சொல்லக்கூடும், இத்தனை ஏக்கர் நிலம் இருக்கு அப்படின்னு வாயை திறந்து சொல்லலாம். இவர் சொன்னார், அந்த சொத்தினுடைய பொருளை உமக்கு சொல்லுகிறோம், சொத்தினுடைய பொருளை சொல்லுகிறோம். முதல்ல ஆடவந்தார் சொல்றாரு தெரியுமா, நானே ராஜாவா இருக்கேன், என்கிட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்கு, அது எந்த சொத்தா இருந்தாலும் பரவாயில்ல, அது தாத்தாவோ பாட்டியதோ யாரா வேணாலும் இருக்கட்டும், நீரே வைத்துக் கொள்ளும், எனக்கு வேண்டாம், நீரே வைத்துக் கொள்ளும். அது எப்படி நான் வச்சுக்கிறது, உங்க சொத்தை நான் எடுக்க முடியுமா, கூடவே கூடாது, உமக்கு தந்தையே தீர வேண்டுங்கிற ஆர்வத்தோடு தான் வந்து இருக்கிறேன், நீ பெற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அவர் சொல்றாரு. சரி, அதை பத்தி சொல்லுவேன்னு கேட்டார். பாருங்க, பகவத்கீதை 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை அவர் உபன்யசிக்க ஆரம்பித்தார். இந்த சொத்தை தான் உங்க தாத்தா எங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கார், அதை கொடுக்கறதுக்கு தான் நாம வந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு, சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ ஆத்மா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சா. இந்த ஸ்லோகத்தினுடைய அரும்பெரும் அர்த்தங்களை எல்லாம் ஆளவந்தாருக்கு மணக்கால் நம்பிகள் உபதேசித்தார். ஆளவந்தாரை கேட்டே இருக்கார். பாருங்க, மெய்சிலிருந்து போனார். அந்த அர்த்த விசேஷங்களிலே தம்மை தொலைத்தார். என்னமா இருக்கு அர்த்த விசேஷங்கள், இதுகாலம் இது போன்று நாம் கேட்டதே கிடையாதே, ஏன்னா ஆச்சரியமா வருஷிக்கிறார் அர்த்தங்களை இவர். அதுவும் தாத்தா சொல்லி வச்சிருக்காரு வேற சொல்றார், நம்ம தாத்தா இவாளுக்கு சொல்லி கொடுத்து இவா வந்து நமக்கு சொல்லிட்டு இருக்காளே. அப்பத்தான் ஆளவந்தாருக்கு என்ன தோற்றியது தெரியுமா, இந்த ஸ்லோகமே இவ்வளவு அழகா இருக்கே, இதை சொன்னவன் எப்படி இருப்பானோ தெரியலையேன்னு பார்த்தார்கள். ஸ்லோகம் இவ்வளவு அழகா இருக்குன்னு சொன்னால் சொன்னவர் எத்தனை அழகா இருப்பார். மாயன் அன்றோதிய வாக்கலனை கல்லார் ஏதிலாம் மெய்ஞானம் இல். திருமணிசையாழ்வார் ரொம்ப அழகா சொல்றார், கண்ணனுடைய கீதை நமக்கு தெரியலேன்னு சொன்னா நமக்கு எதுவுமே தெரியலேன்னு அர்த்தம், நம்ம கிட்ட எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். இப்ப இத்தனை பிறந்து இத்தனை வயதாகி நமக்கு எதுவும் தெரியாது, எதுவும் இல்லைன்னா நமக்கே கஷ்டமா இருக்க முடியும். இப்போ திருப்பா 30 பாட்டு சரியா சொல்ல தெரியலைன்னா பூமிக்கே பாரம்னு இருக்கா, நீ இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லைனாலும் ஒண்ணுதான் இருக்கா. கீதை தெரியலைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்கிறார் சுவாமி. 700 ஸ்லோகத்துக்கு மேலே இருக்கு, வடமொழியில இருக்கு. நான் எங்கேருந்து கற்று தெரிய, எனக்கு கட்டண சாமர்த்தியம் தான் நான் இங்கே இருக்கேன், எங்கேயோ பெரிய வித்வானா போயிருந்திருக்க மாட்டேன்னா. அதனால அதெல்லாம் நமக்கு வசப்படாது. நான் எங்கிருந்து கற்கேன்னா, நம்முடைய ஆச்சாரியர்கள் சொன்னா கீதையினுடைய சாரம் தான் ஒரு ஸ்லோகம் கொடுத்துருக்காரு, அதை தெரிஞ்சுக்கிறது கூட கஷ்டம். நீங்க 700 ஸ்லோகம் தெரிந்து கொள்ள வேண்டாம். 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகம் சரவ ஸ்லோகம்னு சொல்றாங்க, அதனுடைய அர்த்தத்தோடு நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதை நாம ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருந்து வைத்தும் தெரிந்து கொள்ளவில்லைன்னு சொன்னால் நம்முடைய பிறவி வீணானதுங்கிறது அர்த்தம். அந்த அர்த்த விசேஷங்களை தான் மணக்கால் நம்பிகள் எடுத்து இயம்பினார். சொன்னவன் எவ்வளோ அழகா இருப்பான், அவனை பார்க்க முடியுமான்னு ஆனந்தார் மெதுவாக கேட்டார். இப்பவே காட்டுறவான்னு கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போனார். நமக்கு எல்லாம் சந்தேகம் வரும், கண்ணன் இப்ப எங்க இருக்கார், அவர் எப்பவோ கீதையை சொல்லி முடிச்சுட்டு அவதாரத்தை முடிச்சுட்டு வைகுண்டத்துக்கு போயாச்சு, இவர் யாரை காட்டுறதுக்கு அழைச்சிட்டு போறாருனால் திருவரங்கத்திலே பள்ளி கொண்டிருப்பவனான ஸ்ரீரங்கநாதன். கண்ணன் வேறல்லன், ரங்கநாதன் வேறல்லன். 2 ஆச்சாரியர்களுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்றேன்.
பெரிய பெருமாள் படுத்துருக்காரா? ஏன் படுத்துருக்காருங்கிறதுக்கு பல காரணங்களை சொல்றார். இப்போ ஒரு காரணத்தை மட்டும் சொல்றேன். பராசர பட்டர் சொல்றார், இவன் வேறல்லன் கண்ணன் வேறல்லன் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டரகோன் அணியரங்க என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. என்னடா அமுதனார் திருப்பாணாழ்வார் பாடியிருக்கார் வருது. என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்னு பாடியிருக்கார். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாயன். வெண்ணையுண்டவாயன் இவர்தான், கண்ணன் தான் வந்து ஸ்ரீரங்கநாதனா படுத்திருக்கார். அப்ப பராசர பட்டர் அழகா சொன்னார், நன்ன வெண்ணையை திருடி திருட்டு யாருக்கும் தெரியாம இங்க வந்து படுத்துருக்கு. அதுதான் பெரிய பெருமாள். கண்ணன் தான் வந்து படுத்திருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கு மேல சொல்றார், நீங்கள் பக்கத்திலே சென்றீர்கள் ஆகி அந்த பெருமாளுக்கு பக்கத்துல போனோம்னா அவருடைய மோவாயை மூட்டு பார்த்தா நல்லா வெண்ண வாசனை மொச்ச வாசனை வருங்கிறார். இது நம்ம அர்ச்சக சுவாமிகளை தான் கேட்கணும். நம்ம அவ்வளவு கிட்ட போய் கருவறைக்குள்ளே புகுந்து பெருமாளுடைய மோவாயை மூந்து பார்க்க முடியாது. மோந்து பார்க்க வந்தவர்கள் அர்ச்சகர்கள் தான், அவர்களை தான் கேட்கணும். நம்ம வெண்ண வாசனை வருதா சுவாமி? ஏன்னா எங்க பட்டர் சொல்லியிருக்கார், கண்ணன் தான் வந்து ஸ்ரீரங்கநாதனா படுத்திருக்காருன்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு அவர்களை தான் கேட்கணும். இது ஒரு உதாரணம் ஆச்சா. இது மூலவரை பத்தி பார்த்தோம். பட்டருடைய ஸ்ரீடம் நஞ்சியர் அவர் ஒரு உதாரணம் சொல்றார். உற்சவர் நம்பெருமாள் இருக்கார், பீதாம்பர தாவி அந்த வஸ்திரத்தை பட்டு வஸ்திரத்தை திருவரையில இடுப்புல சாப்பிட்டு இருக்கார். நஞ்சியர் சொல்றார், அந்த இடுப்புல இருக்கிற வஸ்திரத்தை சற்றே அவிழ்த்து பெருமாளுடைய இடுப்பை பார்த்தீர்களானால் யசோதர் கட்டிய தாம்பினாலே ஏற்பட்ட தழுப்ப பார்க்கலாங்கிறார். மூலவர்கிட்ட போனா வெண்ண வாசல் வரும் மோந்து பாருங்க ஒருத்தர் சொல்றார். உற்சவர்கிட்ட போனா திருவரைனா இடுப்பு, அந்த இடுப்பை பார்த்தோம்னால் தாமோதரன் பெருமாளுக்கு திருநாம வருவதையோ தாயார் கட்டி போட்டா கண்ணினும் சிறுதாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். கட்டி போட்டதுனால ஒரு தழும்பு ஏற்பட்டது. அந்த தழும்புடைய இடுப்போடே எவன் இருக்கிறானோ அவனுக்குத்தான் தாமோதரன் பேரு. தெரிஞ்சுதா? அப்ப உற்சவரும் கண்ணன் தான், மூலவரும் கண்ணன் தான். கீதையை உபதேசித்த கண்ணன் தானே ஸ்ரீரங்கநாதன். ஆளவந்தாருடைய கரங்களை பிடித்துக் கொண்டார் மணக்கால் நம்பிகள். தமக்குள்ள நினைச்சுக்கிறார், இந்த வாய்ப்புக்காகத்தான் இத்தனை நாளா தவம் கிடந்தேன், என்னுடைய தவம் பலித்தது. நீர் இந்த ஸ்லோகத்தை சொன்னவன் யாரு நான் பார்க்கணும்னு நீர் சொல்லணும்னு நான் தவம் கிடந்தேன். நல்ல வேலை சொல்லிட்டீர். இல்லைன்னா ஸ்லோகத்தை கேட்டுட்டு ஸ்லோகம் ரொம்ப நல்லா இருந்தது, அர்த்தம் ரொம்ப நல்லா இருந்தது, நீர் போயிட்டு வரணும்னு அனுப்பிச்சிருந்தா மணக்கால் நம்பி பட்ட சிரமம் எல்லாம் வீணா போயிருக்குமே. நல்ல வேலை சொல்லிட்டார் அவர். சுவாமி அவரை பார்க்கணும் சுவாமின்னு சொல்லிட்டார். அவரை பார்க்கணும்னு இவர் சொல்லணும்னால் அவர் மனசுல பதியரா போல எவ்வளவு நன்னா அவர் உபன்யாசம் பண்ணியிருப்பார். அதைத்தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். மணக்கால் நம்பிகள் அத்தனை ஆச்சரியமா அர்த்தங்களை சொல்லியிருக்கார். பார்த்தே ஆகணுங்கிற முடிவுக்கு ஒருதான் யமுனாச்சாரியர் ஆள வந்தார். கையை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போறார். பெரிய பெருமாளை சேவை பண்ணி வைத்தார். கரியமாகி புடபறந்து மிழிந்து செப்பதியோடி நீண்ட பெரியமாய கண்கள்னு திருப்பாணாழ்வார் அமரநாதிகரான் ரொம்ப ஆச்சரியமா பாடுறார். பெருமாளுடைய இந்த கரியமாகி புடபறந்து மிழிந்து செப்பதியோடி ரெண்டு பேருக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது. ஒன்னும் ஆழந்தாருக்கு மணக்கால் நம்பிகள் அழைச்சிட்டு போய் சேவை பண்ணி வச்சார். அதே போலத்தான் பிள்ளையுலந்தாவிதாசருக்கு ராமானுஜர் அழைத்து கொண்டு போய் சேவை பண்ணி வச்சார். நாமும் தான் போய் ஸ்ரீரங்கநாதனை சேவிக்கிறோம். நமக்கு என்ன ஞான பக்தி வைராக்கியம் ஏற்பட்டு போச்சா? உடனே உலக இன்பங்களிலே பற்றுங்கிறது இல்லாத பொழுதா பெருமாளை சேவிச்சு கூட பிரசாதத்துக்கு என்ன வழி தான் தேடிட்டு இருக்கோம். அதைத்தான் பண்றோம். பெருமாளை சேவிச்சு உடனே என்ன தேடணும்? யாராவது ஒரு இடம் கொஞ்சம் பொங்கல் கொடுத்தா தேவலாம், கொஞ்சம் தயிர் சாதம் கத்தியம் கொடுத்தா பரவாயில்ல, புரியோதனை எடுத்து ரொம்பவே சிலாக்கியம் தொட்டுக்க ஏதாவது. அப்ப யாரோ ஒருத்தர் ஓடி வந்தா பதியாராதனை நடக்கிறது வாங்கோம்னா பரவாயில்லையே, நம்ம பொங்கல் கிடைச்சா போகணும்னு ஆசைப்பட்டோம், பெரிய சாப்பாடே கிடைக்கிறது அங்கதானே ஓடுறோம். ஆனா ஞானியர்கள் அவ என்ன சொல்லுவா? பெருமாளை சேவிச்சு வந்தோடனே சாப்பிட வாங்குவோம்னா அவன் என்ன தெரியுமா? உண்டவனுக்கு திரும்பவும் உண்ண வேண்டுமோ? சாப்பிட்டு வந்தவனுக்கு திரும்ப சாப்பிடணுமா? என்ன சாப்பிட்டீங்கன்னா ஐயோ கண்களால் அப்படியே பருகிட்டோம் பெருமாளை நாங்கள், எங்களுக்கு ஒன்றும் பசியே கிடையாது. முன்னா நாள் பசியாவது ஒன்று இல்லை. ஆழ்வார் பாடினார் பருவம். என்னைக்காவது நான் சாப்பிடலேன்னா நினைச்சிக்க மாட்டேன். என்னைக்காவது பெருமாளை சேவிக்கலைன்னா அன்னைக்கு பட்டினி கிடந்தேன்னு நினைச்சுக்கேன்னுட்டார். அவரை சேவிச்சுட்டா சாப்பிடுறேன்னு அர்த்தம், சேவிக்கலைன்னா பட்டினி கிடக்கிறேன்னு அர்த்தம். அப்போ மணக்கால் நம்பிகள் ஆளவந்தாரை அழைத்துக் கொண்டு போய் ஸ்ரீரங்கநாதனை நன்னா தரிசிக்க பண்ணினார். அப்பவே ஆளவந்தார் சொல்லிட்டார், இந்த ராஜ்ய சுகத்தை எல்லாம் நான் விட்டுடுறேன், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இனிமேல் திருவரங்கநாதனுக்கே ஆட்பட்டிருக்க கடவேன், இனிமேல் ஸ்ரீரங்கநாதன் தான் எனக்கு எல்லாம், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் தான் அடி எனக்கு எல்லாம் அப்படின்ட்டார். அப்ப மணக்கால் நம்பிகள் சொல்றார், நான் என்ன சும்மாவா உனக்கு அந்த வழக்கீரையை கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தேன், உம்மை பிடிக்க வேண்டும் தூது நடந்தேன் சுவாமி. சொல்ல வார்த்தை வருவோம், உம்மை பிடிக்க வேண்டும்ங்கிறதுக்காக திரும்ப திரும்ப தூது நடந்தேன்.
அந்த வழக்கீரை தூது வழக்கீரைன்னு அழிச்சு. இவர் தூது போயிட்டே இருந்தாரோ இல்லையோ, அவர் அழிச்சுட்டு வரணும்னு இவர் அடிக்கடி தூது போனார். வழக்கீரைன்னு கீரைக்கு பேர் இருந்தது, அதுக்கு தூது வழக்கீரைன்னு பெயர் ஏற்பட்டு போச்சு. ஆள் வந்தார், அழைச்சிட்டு வந்தார், திருவிலட்சினை பிரசாதித்தார். அவர் கைகட்ட பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தை ஒப்படைக்கிறார். சகலார்த்தங்களையும் அவருக்கு சொல்லி வைக்கிறார். தமக்கு பிற்பாடு ஆசனத்திலே வீட்டிலிருந்து சிவைஷ்ணவ சம்பிரதாய சாம்ராஜ்ய பட்டாபிஷிக்தராக அவர் இருந்து சம்பிரதாயத்தை வளர்க்க வேண்டும் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுகிறார். மணக்கால் நம்பிகளுடைய காலம் முடிகிறது. ஆளவந்தாருடைய பொற்காலம். ஏன்னா ராமானுஷர் பல அருமையான காரியங்களை செய்திருக்கிறார். ஆனா ஒரு உண்மை தெரிஞ்சுக்கோங்க, ஆளவந்தாருங்கிற பெரியவர் அவதரித்திருக்கவில்லையாவில் ராமானுஷருடைய ஜென்மம், அவருடைய அவதாரமே பாழாகி இருக்கும். ஏன்னா இவர் என்னென்ன செய்யணுமோ அதற்கெல்லாம் முதலிலேயே அடித்தளமிட்டு வைத்தவர் ஆளவந்தார். இதை என்ன புரிஞ்சுக்கணும். அடித்தளமிட்டு வைத்தவர் ஆளவந்தார். அவருடைய நூல்களின் துணை கொண்டு, அவருடைய கொள்கைகளை துணையாக கொண்டுதான் 9 நூல்களை ராமானுஷர் நமக்கு அருள் செய்தார். ஆளவந்தார் கிட்டத்தட்ட 8 நூல்களை நமக்கு அருள் செய்தார்னு நினைக்கிறேன். ராமானுஷர் 9 நூல்களை நமக்கு கொடுத்திருக்கார். அந்த 9 நூல்களையும் ராமானுஷர் எங்கனம் சமைத்தார்னால் ஆளவந்தாருடைய நூல்களின் துணை கொண்டுதான். அந்த ஆளவந்தார் ராமானுஜர் எப்படி சொல்றாருன்னு பாருங்க. இந்த உலகத்திலே நான் ஒரு பொருளாக மதிக்கப்படுகிறேன் என்றால், என்ன இந்த உலகம் ஒரு பொருளாக மதிக்கிறதுன்னு சொன்னால் அது ஆளவந்தாருடைய அருட்பார்வையன்றி மற்றொன்றில்லைங்கிறார். எப்பத அம்போருஹத்யான வித்வஸ்தாசேஷ கல்மஷமா வஸ்துதாம் உபயாதோகம் யாமுனேயம் நமாமிதம். நான் எப்போதும் யாமுனாச்சாரியருடைய திருவடிகளை தாமரைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அதனால எனக்கு என்ன பாக்கியம் கிடைச்சதுன்னா, என்னையும் ஒரு பொருளாக இந்த உலகம் மதிக்கிறதுங்கிறார். அத்தனை பெரிய ராமானுஜர் அவரை இந்த உலகம் ஒரு பொருட்டாக மதிப்பதற்கு காரணக்கர்த்தானவர் யாரை சொல்றார்? ஆளவந்தாரைத்தான் சொல்றாருன்னு சொன்னால் ஆளவந்தாருடைய பெருமை எத்தனைன்னு பாருங்க. ஸ்ரீரங்கத்துல ஆளவந்தார் எழுந்தருளி இருக்கிறார். பொறுமையா நன்னா கழுதோ. இப்ப ராமானுஜருடைய சரித்திரத்துக்குள்ள நாம பிரவேசம் செய்கிறோம். ஸ்ரீரங்கத்திலே ஆளவந்தார் தரிசன நிர்வாகம் அவர் பண்ணிட்டு இருக்கார். சம்பிரதாய நிர்வாகம் அவர் செய்து கொண்டிருக்கிறார். சதுஸ்லோகின்னு ஒரு ஸ்தோத்திர கிரந்தம் பாடினார். ஸ்தோத்திர ரத்னம்னு பாடியிருக்கார். ரொம்ப ஆச்சரியமான ஸ்தோத்திரம் ஆளவந்தார் ஸ்தோத்திரம்னு பேரு. அவசியம் சிவைஷ்ணவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஸ்தோத்திரம் இது. ஏதோ வடமொழியில் இருக்கே, கஷ்டமா இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கெல்லாம் யூடியூப்ல போய் நீங்கள் அந்த ஸ்தோத்திர ரத்னம்னு தட்டுட்டா 100 சுவாமிகள் சொல்லி வச்சிருக்காங்க. உங்களுக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோ கேளுங்க. ஆனா ஸ்தோத்திர ரத்னத்தை ரெகுலரா கேட்கணும். கேட்டுட்டே இருந்து கூட ஃபாலோ பண்ண முடியுமான்னு பார்க்க வேண்டும். அத்தனை மதுரமான ஒரு ஸ்தோத்திரம் உலகத்துல உங்களுக்கு கிடைக்காது. அத்தனை இனிமையான ஸ்தோத்திரம் இருக்கு, உங்களுக்கு உலகத்திலே இன்னொன்று கிடைக்கவே கிடைக்காது. அத்தனை அருமையான ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திர ரத்னத்தை ஆளவந்தார் அருள் செய்திருக்கிறார். 65 ஸ்லோகங்கள் நம்ம கேட்கும்போது 65 ஸ்லோகங்கள் பாடியிருக்கார். ஏன் 65 ஸ்லோகங்கள் வச்சா தெரியுமா? அஷ்டாட்சர மந்திரத்தில் இருக்கிற 8 அக்ஷரங்கள், துவய மந்திரத்தில் இருக்கிற 25 அக்ஷரங்கள், சரம ஸ்லோகத்தில் இருக்கிற 32 அக்ஷரங்கள், 32 8 40, 40 25 65. இந்த 3 ரகசியங்களுடைய பொருளைத்தான் அவர் அந்த 65 ஸ்லோகங்கள் மூலமாக சொல்லுகிறார். அப்படின்னா அந்த 65 ஸ்லோகங்கள் ரகசிய திரயங்களின் விவரணம். திருவட்டெழுத்து மாமந்திரம், துவயமந்திரம், சரமஸ்லோகம் இவற்றினுடைய ஒரு பொழிப்புரையாட்டம் தான் ஸ்தோத்திர ரத்னம்ங்கிற கிரந்தம் விளங்குகிறது. அந்த கிரந்தத்தையும் அருள் செய்தார். ஸ்ரீரங்கத்திலே இருந்து கொண்டு தரிசன நிர்வாகம் பண்றார். பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தை பார்க்கிற போதெல்லாம், அதாவது நேற்றுக்கே சொன்னேன், ராமானுஜர் அவதரிப்பதற்கு முன்பாகவே, அவர் அவதரிப்பதற்கு 4000 ஆண்டுகளுக்கு முன்னமேயே அவருடைய திருவுருவச் சிலை அவதரித்து விட்டது. அதைத்தான் ஆழ்வார் திருநகரில் இன்றைக்கும் சேவிக்கிறோம். அந்த திருவுருவச் சிலை ராமானுஜர் பிறப்பதற்கு தோன்றுவதற்கு முன்னமேயே ராமானுஜருடைய முன்னவர்களாலே பூசிக்கப்பட்டு வந்தது. நாதமுனிகள் பூசித்திருக்கிறார், உயர்பட்டார் பூசித்திருக்கிறார், மணக்காநம்பிகள் பூசித்திருக்கிறார், ஆளவந்தாரும் பூசித்திருக்கிறார். ஆனா அவர் பார்க்கிற பாக்கியம் யாருக்கு கிடைக்க போகுதுன்னா ஆளவந்தாருக்கு தான் கிடைக்க போகுது. ஆளுநர்கள் காலத்துல ராமானுஜர் தோன்றது, உயர்பட்டார் மணக்காநம்பிகளுக்கு அந்த பேரு கிடைக்கல. அவள் என்ன சொல்லிட்டா, எங்க காலத்துல பிறக்கவில்லை, ஒருவேளை உங்களுடைய காலத்திலே பிறக்கலாம். இந்த வரிசையாவே சொல்லிட்டு வருவா. நாதமுனி அதைத்தான் உயர்பட்டாருக்கு சொன்னார், உயர்பட்டார் தான் மணக்கால் நம்பிக்கு சொன்னார், மணக்கால் நம்பி ஆளவந்தாருக்கு சொல்லியிருக்கார். அநேகமா உங்க காலத்தில் அவதரிக்கலாம், அவரை நீர் தான் பார்த்து கொள்ள வேண்டும். அதனால ஆளவந்தாருக்கு என்ன ஆகி போச்சுன்னா, அந்த பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தை பார்க்கும் போதெல்லாம் இந்த மகான் அவதரிச்சுட்டாரா இல்லையா என்று தெரியலையே,
எனக்கு வயசாகிட்டே போறது, என் காலத்திலேயே அவர் பிறந்து விட்டார்னு சொன்னால் இந்த சம்பிரதாயத்தை நல்லபடியாக அவருடைய திருக்கரங்களிலே ஒப்படைத்து நான் அரங்கனுடைய மலரடிகளை அடைய பார்ப்பேன் அப்படின்னு அவர் காத்து இருக்கார். அவர் போறதுக்கு தயாரா இருக்கார். ஆனா எல்லா ஏற்பாடுகளையும் சரியா பண்ணிட்டு போகணுங்கிற ஆசை அவரிடத்துல இருக்கிறது. அந்த சூழலில் தான் ஸ்ரீபெரும்புதூரிலே சித்திரையில் செய்ய திருவாதிரையிலே ஆசூரி கேசவாச்சாரியர்ங்கிற பெருமகனாருக்கும் பூமி பிராட்டியாருங்கிற அம்மங்கார், காந்திமதின்னு சொல்லுவார்கள், அந்த பூமி பிராட்டியாருங்கிற அம்மங்காருக்கும் சித்திரையில் செய்ய திருவாதிரையிலே ராமானுஷர் அவதரித்தார். அவ்வளவு சுலபமாக பிறந்துள்ளது. இந்த 2 பேருக்கும் விவாகமாகி சில பல ஆண்டுகள் குழந்தை பேரு இல்லாமல் அவர்கள் தவித்தனர். உடனே பெருமாள் ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டா, நீதான் குழந்தையை தர வேண்டும். சில பேர் என்கிட்ட கேட்டா, சுவாமி பெருமாள் எதையுமே கேட்கக்கூடாதுன்னு சொல்றேன், குழந்தைகளுக்கு கல்யாணமாகணும்னு பெருமாள் இடத்துல கேட்கக்கூடாது. அதுவும் புறத்தாழ்வான் திருவிழாவிலிருந்து கேட்கலாம். ஏன்னா புறத்தாழ்வானுடைய சரித்திரத்திலே வரும், அவருடைய திருக்குமாரர்களுக்கு கல்யாண வயசு வந்தாச்சு. தேவிகள் ஒரு நாள் பொறுமையா சொல்றா, ஆண்டாள்னு பேரு. அந்த அம்மா பொறுமையா ஆத்துக்காரர்களிடத்துல சொல்றா, சுவாமி உங்க குடும்பத்தை பத்திலாம் ஒன்றும் பெருசா கவலை இருக்கிறதாவே தெரியல, எனக்கே கூட கிடையாதுதான். ஏன்னா ஆண்டாள்ங்கிற விட ரொம்ப சாதாரணமாக நாம் இடை கொண்டு விடக்கூடாது. ஞான பக்தி வைராகியங்கள்ல கூறத்தாழ்வான காட்டிலும் மிதமிஞ்சியவள்ங்கிற ஏத்தம் மிக்கவள். அது மட்டும் கிடையாது, அறநூல்களிலே தர்மசாஸ்திரங்களிலே ஏதாவது சந்தேகம் கூறத்தாழ்வானுக்கு ஏற்பட்டதுன்னு சொன்னால் கூறத்தாழ்வான் சாக்ஷுஷ பதஞ்சலின்னு கொண்டாடப்படுகிறவர். பதஞ்சலி முனிவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பதஞ்சலி ரொம்ப பெரிய ஞானி, யோக சாஸ்திரத்திலே வல்லுனர், பல கலைகளிலே நிபுணர். அவர் பதஞ்சலிங்கிறவர் ரொம்ப பெரிய அறிஞர். சாக்ஷுஷ பதஞ்சலி, கண்ணாலே காணப்படுகின்ற பதஞ்சலி அப்படிங்கிற ஏற்றம் புறத்தாழ்வானுக்கு உண்டு. ஆழ்வான போல ஒரு வித்வான் உண்டா? ஆனா அவருக்கே தர்மசாஸ்திரங்கள் சந்தேகம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஆண்டையாளை கூட்டு தான் கேட்பறான். அந்த அம்மா கூட்டி இந்த இடத்துல இருக்கே, என்ன அர்த்தம்னா ஆழ்வானுக்கும் தெளிவு பிறப்பிக்க வல்ல நல்லறிவை அந்த அம்மா பெற்றிருந்தாள். அப்ப எத்தனை சிறந்தவள்! அவளுக்கு பெருசா கொடுக்க 10 இதெல்லாம் கிடையாதுதான். இருந்தாலும் பிறந்து இருக்கிறோம்னு சொன்னால், நமக்கு ஒரு குடும்பம் இருக்கிறதுன்னு சொன்னால் அதை பற்றி கவலை கொள்வது, அந்த குடும்பத்திற்கு பாடுபடுவதுங்கிறது உலகத்தில் இருக்கிற ஒரு சாதாரண இயல்பு தானே அது. அதற்கு சேர அந்த அம்மா என்ன சொல்லிட்டா, குழந்தைகள் நாம பார்த்து செய்யணும், கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாவோ, இதை கூட தன் குழந்தைகள் நன்னா இருக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், அதெல்லாம் காரணம் கிடையாது. மேலே அறம் வளர வேண்டும், சம்பிரதாயம் வளர வேண்டும், கைக்கரியம் சிறக்க வேண்டும். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எந்த ஒரு நன்மையையும் நாம ஏன் ஆசைப்படுறோம்னால், நாளைக்கு பாகவதர்களுடைய தனிய ஆராதனம் சிறப்பாக நடக்க வேண்டும். கல்யாணம் பண்ணிக்கிறது வேற எதுக்காகவும் கிடையாது. எது கல்யாணம் பண்ணிக்கிறது? நாளைக்கே 4 ஸ்ரீ வைஷ்ணவ ஆத்துக்கு வந்துட்டாங்கன்னா சோறு போடணும், இதுதான் கல்யாணம். நாம் என்னென்னமோ நினைச்சுட்டு இருக்கோம் பருவம், அதெல்லாம் காரணம் கிடையாது. பிள்ளைகளை கொண்டு போய் பெரிய பள்ளியிலே சேர்ப்பது, அந்த பிள்ளைகளுக்கு பெரிய உத்தியோகம் கிடைப்பது, இதெல்லாம் அவசியமே கிடையாது. நாம் இருக்கிற வீடு, நமக்குன்னு பெருமாள் கொடுத்திருக்கிற வீட்டை நம்முடையதாக நினையாதீர்கள். நம்ம ஆச்சாரியாலும் சொல்லி கொடுத்துருக்கா. உங்க வீட்டை நீங்க எப்படி நினைக்கணும்னா, இது பாகவதர்களை ஆராதிப்பதற்காகவே ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இடம். அப்ப அந்த வீட்டுல நான் யாருன்னா, பாகவதர்களை ஆராதிப்பதற்காக என்னை இங்கே வைத்திருக்கிறான் பெருமான். அதை நான் சரியா செய்யலைன்னா பெருமாள் நினைச்சுப்பார், உனக்கு வீடு கொடுத்தது வீடு, ஒன்னு அங்க வச்சது அதை விட பெரிய வீடு, 2 பேர் தண்டம்னு கொள்வார். அதனால இவன் ஆசைப்படுறது, தங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகணும்னு ஆசைப்படணும். எதற்காகன்னா, நாளை கைங்கரியம் நடக்க வேண்டாமா, கைங்கரியம் நடப்பதற்கு கல்யாணம்னு ஆக வேண்டும். ஏதோ எங்க குடும்பம் ரொம்ப பெருசா இருக்கணுமே, எங்க குழந்தைகள்லாம் பெரும் செல்வந்தர்களா இருக்கணுமே, ஊருக்கு ஒரு வீடு வாங்கி போடணுமே, கார்ல பறக்கணுமே, விமானத்துல சுத்தணுமே, இதெல்லாம் எங்களுக்கு ஆசையே கிடையாது. கைங்கரியம் மேல நல்லா நடக்கணும். அப்ப புறத்தாழ்வான் அழகா வார்த்தை சொன்னார், இது நம்ம குடும்பம் நினைச்சிட்டு இருக்கியான்னு கேட்டார். ஈஸ்வரனுடைய குடும்பத்திற்கு நாமாறு கரைவதற்கு கேட்டார். இது அவனுடைய குடும்பம், இந்த பிள்ளைகள் அவனுடைய பிள்ளைகள். பராசர பட்டர் ஆகட்டும், வேதவியாச பட்டர், இந்த 2 பேருமே ஸ்ரீரங்கநாதனுடைய அருமை குழந்தைகள்னு அறியப்படுகிறவர்கள். ஸ்ரீ ரங்கராஜ கமலாபத லாலிதத்வங்கிறார் பராசர பட்டர். 1000 வம்சங்கள் இருக்கலாம். ஆனா குரேஷனாருடைய திருமகனாகிற ஏத்தம் பராசர பட்டருக்கு. அதுக்கு மேல பெரிய பெருமை என்னன்னா, ரங்கநாதனுடைய பிள்ளைங்கிற ஏத்தம். ஸ்ரீரங்கத்துக்கு போனா அந்த திருமண தூண் இருக்கு, பெருமாளுக்கு முன்னாடி 2 தங்க தூண் வச்சிருக்காரு, அதை தொட்டு கண்ட ஊத்திக்கிறது வழக்கம். அது என்ன திருமண தூண்னா, பெருமாளுடைய வாசனையை நம்மிடத்துல கடத்துகிற தூண்கள். மணத்தூண் மாயோனை மணத்தூணை பத்தி நின்று என்பாயாரை என்கிறோ வாழ்த்து நாளைன்னு பாசுறோம். நிறைய பேர் தான் நினைச்சு சொல்றா, பேர் திருமண தூண் இருக்கு, கல்யாணம் ஆகாத பாப்பே அந்த தூணை கட்டி பிடிச்சிருந்தா கல்யாணம் ஆகிடுன்னு நினைச்சுட்டு இருக்கா. ஆகும், ஆனா தூணை கட்டி பிடிச்சதுக்காகலாம் ஆகாது, பெருமாளுடைய அனுகிரகத்தால் ஆகும். அது வாசனை நம்ம கிட்ட கடத்துகிற தூண். நாம எல்லாம் தொட்டு கண்ட ஊத்திக்கிறோமா? பராசரப்பட்டர் என்ன சொல்றார், அதுல தொட்டில் கட்டி தூளி கட்டி பெருமாளன் பிராட்டியும் என்ன ஆட்டினாங்கிறார். இந்த வைபவம், இந்த பெருமை வேற யாராவது உட்கார்ந்து வருதோ?
அப்பேற்பட்ட பிள்ளைகள் பராசர பட்டரும் அவருடைய திருத்தம்பியாரும் பெருமாளாலும் பிராட்டியாராலும் தங்களுடைய பிள்ளைகளாக பாவிக்கப்பட்ட பெருமைக்கு உரியவர்கள். பராசர பட்டர் அவர் எழுந்தருளும் போதே அவருக்கு எப்படி கட்டி எல்லாம் சொல்லுவா தெரியுமா? பெரிய பிராட்டியார் திருமகனார் வந்தாருவா. ஆண்டாளம்மானுடைய பிள்ளை வந்தாருன்னு சொல்ல மாட்டார். பெரிய பிராட்டியார் திருமகனார் வந்தார். இந்த பெருமை எந்த ஆச்சாரியருக்கும் இல்லை. அத்தனை ஏத்தம், அத்தனை வைபவம். அப்ப ஆண்டாள் ஆசைப்பட்டா தன் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகணும். ஏன் ஆசைப்பட்டா? நம் குடும்பம் நல்லா இருக்கணும்னா பாகவத ததியாராதனம் நல்லா நடக்கணும், ஸ்ரீவைஷ்ணவ ததியாராதனம் நல்லா நடக்கணும், அதுதான் ஆசை. அதை போலத்தான் கேசவாச்சாரியரும் காந்திமதி அம்மையாரும் பெருமாளுக்கு பிரார்த்திச்சா பிள்ளை வேணும்னு கேட்டா. சொன்ன அவளே கேட்டுக்காளே, இப்போ நாங்கள் கேட்கக்கூடாதா? எங்கள் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகணும்னு கேட்டா தப்பா? எங்கள் குழந்தைகளுக்கு குழந்தைகள் பிறக்கணும்னு கேட்டா தப்பா? அந்த குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகணும்னு கேட்டா தப்பானா? கேட்டு தப்பு இல்லாமல் ஒரு முடிவே இல்லையே. நம்ம நல்ல வேலையாக போடுறோம். இருந்துகிட்டே இருந்தாங்க எத்தனை வருஷத்துக்கு கேட்போம். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு வயசு 250 போட்டான்னா யோசனை பண்ணி பாருங்க. உங்கள் பேரம்பேத்திகளுக்கு கேட்டு, ஒழு பேரம்பேத்திகளுக்கு கேட்டு, 7 பேரம்பேத்திகளுக்கு கேட்டு, அது மேலே என்ன பேர் இருக்குன்னே தெரியல. 250 வயசுக்கு வந்தோம்னா பேத்தியினுடைய பேரனுடைய பேத்தியினுடைய போயிட்டே இருக்கும். அது வரைக்கும் கேட்கறதுக்கு தயாராக இருக்குமே. நம்ம அதுக்கு ஒரு முடிவுரையே இல்லாததான் போயிட்டு இருக்கு. இப்போ எதுக்கு கேட்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே உபன்யாசங்கள் அடிக்கடி சொல்றது பெருமாளை நாம் தொந்தரவு பண்ணக்கூடாது. இதை கூடு அதை கூடும் அவர்கிட்ட கேட்கக்கூடாது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற உலகம் இப்படி சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறது. எங்க இருக்கு நம்ம சொல்றா போக சொன்னாங்க அப்படின்னா நான் கோயிலுக்கே போலேங்கிறேன். இப்படி பெருமாள்கிட்ட எதையும் கேட்காதேன்னா எதிர்த்தார் பெருமா பதில் சொல்றது, இது நீங்க சிம்பிளா கோயிலுக்கு போகாதேன்னு சொல்லிடுங்க. ரெண்டும் ஒன்று தான். நாங்கள் கோயிலுக்கு போறதே இதை கொடு அதை கொடு கேட்கறதுக்கு தான். இப்போ கேட்காதேன்னா நம்ம எதுக்கு கோயிலுக்கு போகிறது? கோயிலுக்கே போலேங்கிறா. அப்படி முடிவு பண்ணாதீங்கோ, கேளுங்கோ. கேட்கிற விதத்தை கொஞ்சம் மாத்திக்கோங்க. எனக்கெல்லாம் கொடுன்னு கேட்காதீங்கோ. உனக்கும் உன்னுடைய அடியவர்களுக்கும் தொண்டுகள் புரிவதற்கு எனக்கு எல்லாத்தையும் கொடுன்னு கேளுங்கோ. நீங்க 100 ரூபா கொடுத்தா அதை 8 நாளா செலவு பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா நீங்க கேட்கறச்சு எப்படி கேட்குறீங்க? உனக்கும் உன்னுடைய அடியவர்களுக்கும் தொண்டுகள் புரிவதற்கு எனக்கு எல்லா ஐஸ்வர்யங்களையும் கொடு. பெருமாளுக்கு தெரியாதா? இதுக்கு 100 ரூபா கொடுத்தா இது 50 பைசா தான் செலவு பண்ணும் போது, ஆனா எப்படி வந்து கேட்கறது பாரு, எனக்கும் அடியவர்களுக்கும் தொண்டு செய்யணுமா எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனா உங்க வார்த்தைக்கு அவர் மயங்கி போடுறாரு. என்ன அழகா கேட்டான் தெரியுமா? தனக்குன்னு எதையுமே கேட்கல, உனக்கும் உன்னுடைய அடியவர்களுக்கும்னு கேட்டிருக்கான். நான் போய் கேட்டேன், எனக்கு ஒரு கார் கொடு. எதுக்கு நான் பெருமாள் இல்லை, எங்கள் ஆச்சாரியர் வந்தாருன்னா அவர் உட்கார்ந்து வைத்து அப்படியே எல்லாரும் அழைச்சிட்டு போக வேண்டியிருக்கு. அவர் வளர்ச்சியெல்லாம் நான் யாருக்கிட்டையோ போய் வண்டி வாங்கி வர வேண்டியது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு பெருமாளுக்கு தெரியும். ஆச்சாரியர் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை என்னை பார்க்க வராருன்னு அவருக்கு தெரியாதா? அவர் யோசனை பண்ணி பார்த்தார். 8 வருஷத்துக்கு முன்னே வந்தார், இப்போ வர போறார் பொருளுக்கு. திரும்ப 8 வருஷம் கழிச்சு தான் வர போறார். அப்போ 8 வருஷத்துக்கு ஒரு தடவை 2 மணி நேரத்துக்கு கார் தேவை. ஆனால் நான் எத்தனை லாபமாக கேட்பேன், எனக்கு ஒரு கார் போடும். ஆச்சாரியர் வந்து அவர் உட்காந்து வச்சு சுத்தணும்னா நான் பெருமாள் இருந்தால் என்ன கேட்பேன்? 8 வருஷத்துக்கு ஒரு தடவை அதெல்லாம் யார்கிட்ட வாங்கிக்கிறியோ அவர்கிட்டயே வாங்கிக்கோ. பெருமாள் அப்படி சொல்ல மாட்டார். ஐயோ அவன் ஆச்சாரியர்களாக கேட்குறான், கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்துருவார். நாம் குடும்பத்தோட ஊராக சுற்றுலா தலம் அது கூட விதேசமாக பார்த்து போக மாட்டோம். ஊட்டி உண்டா கொடைக்கானல் உண்டான்னு போயிட்டு இருக்கோம். ஆனால் பெருமாள் என்ன சொல்றார்? இல்லைங்க அவன் ஆச்சாரியர்களாக தான் கேட்டான். அவர் வரலன்னா இவன் என்ன பண்ணுவோம்? இவன் எங்கேயாவது போய் தான் அவன் பாவம் குடும்பம் முடியாது இருந்தால் 4 இடம் போக தான் போகணும், போயிட்டு இருக்கான், விட்டுருவோம் அப்படின்னு விடுவார் பெருமாள். அதனால கேட்கறத கொஞ்சம் மாற்றி கேட்கணும். உனக்கும் உலகத்தவர்களுக்கும் ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கும் பயன்படுறதுக்காக கேட்கிறேன் கொடுன்னு கேட்டுட்டா அதை யாரும் தப்புன்னு சொல்ல மாட்டார். கேசவாச்சாரியர் அப்படித்தான் பிரார்த்தித்தார். திருவல்லிக்கேணியில போய் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணினார். தசரதன் பண்ணினார்னு பார்க்கிறோமே, அதை போல புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணினார். தசரதன் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணியப்போ லக்ஷ்மணன் பிறந்தார். கேசவாச்சாரியர் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்றச்சு அந்த லக்ஷ்மணனே ராமானுஜரா பிறந்துட்டார். அனந்தா பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்ச ததப்பரஹ பலபத்ரஹ திருத்தீயஸ்து கலௌ ராமானுஜஸ்மிருதா. சரமோபாய நிர்ணயம்னு ஒரு கிரந்தம் இருக்கு, ரொம்ப ஆச்சரியமான கிரந்தம். நாயனாராச்சான் பிள்ளை அருள் செய்திருக்கிற கிரந்தம். அந்த கிரந்தத்தில் இந்த விஷயத்தை ரொம்ப அழகா சொல்றார். நன்னகடுவோ திருநாராயணபுரத்தில் உடையவர் எழுந்தருளி இருக்கிறார். கூட சிலர்கள் எம்பார் முதலியாண்டான் போன்றவர்கள் கூட இருக்கிறார்கள். புறத்தாழ்வான் கூட இல்லை. அவர் தான் கண்களை இழந்தவராய் திருமாலிருஞ்சோலைக்கு போனார், காஞ்சிபுரத்தில் தங்கியிருந்தார். ராமானுஜரை விட்டு பிரிந்திருக்கிற நிலைமை. அதனால புறத்தாழ்வான் கூட இல்லை. எம்பார் முதலியாண்டான் போன்றவர்கள் கூட இருக்கிறார்கள். ராமானுஜருடைய திருவுள்ளம் ஓரோ கணமும் புறத்தாழ்வானையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற போல வசதி எல்லாம் கிடையாது. புறத்தாழ்வான் என்ன ஆனாலும் தெரியலையே, சோழராஜசபைக்கு போனாரே நல்லபடியாக மீண்டு வந்தாரா, ஏதாச்சு என்னாச்சு ஒன்றும் தெரியாது பாவம். ஆனால் திருநாராயணபுரத்தில் போய் பல சீர்திருத்தங்களை அவர் செய்தார். அந்த திவ்ய தேசத்தை புனருத்தாரணம் செய்தார். புத்து மூடி போயிருந்ததும் மண்ணு மூடி போயிருந்ததும் ஊர். அந்த ஊரை திரும்பவும் வெளிக்கொணர்ந்து திரும்பவும் பகவானை பிரதிஷ்ட பண்ணி தில்லி வரைக்கும் போய் உற்சவமூர்த்தியை எழுந்தருள பண்ணி கொண்டு வந்து இப்படி பல காரியங்களை சாதிச்சிருக்கார். ஒரு நாள் இந்த ஸ்லோகத்தை சொன்ன பார்ப்போம். அனந்தஹா பிரதமம் ரூபம். கிருதயுகத்திலே ஆதிசேடன் அனந்தனாகிறான். லக்ஷ்மணஸ்ச ததப்பரஹா. திரேதாயுகத்திலே அவனே லக்ஷ்மணனாகிறான்.
பலபத்ரஹா திருத்தீயஸ்து. துவாபர யுகத்திலே அவன் பலராமன் ஆகிறான். கலவு கஷ்டித்து பவிஷ்யதி. கலிகாலத்திலே அவர் மீண்டும் அவதரிக்க போகிறார் அப்படின்னு இந்த ஸ்லோகம் இருக்கு. இது ஒரு புராண வச்சனம். இந்த ஸ்லோகத்தை ராமானுஜர் சொல்றாரு பாருங்க. உங்களை போல எல்லாம் வந்து கேட்டு இருக்கா. அதை எவ்வாறு குதிரையாண்டாருன்னா ஒருத்தர் பார்க்கிறார். கலிகாலத்துல திரும்ப ஆதிசேஷன் அவதரிக்க போறாருன்னு சொன்னாரே, அவதரிச்சுட்டாரே இவர் தானே, நான் தான் அது ஏன் சொல்ல மாட்டேங்கிறார் இவர். புரியுது அவங்களுக்கு? கலிகாலத்தில் அவதரிக்க போறா, அவதரிச்சாச்சு, அது நான் தான் சொல்லிடலாம் இல்லையோ, ஏன் சொல்ல மாட்டேங்கிறார்? சரி, அவர் தான் சொல்லலை, அவர் வாயிலிருந்து எப்படியாவது நாம் வரவழைக்கணும் அப்படின்னு அவ ஒரு கேள்வி கேட்கிறார். சுவாமி, கலிகாலத்தில் அவதரிக்க போறாருன்னு சொல்லப்பட்டிருக்கு, அந்த புராண வச்சனம் யாரை சொல்றது? அந்த கலிகாலத்துல பிறக்க போறவர் யாரு? ராமானுஜர்கிட்டே கேட்கிறார். கலிகாலத்துல அப்படி பிறக்க போகிறவர் யாரு? கேட்ட உடனே அவர் என்ன சொல்லிருக்கணும்? இதுல என்ன சந்தேகம்? நாம் தான் சொல்லணும் இல்லையோ? அதைத்தான் கேட்கிறவா எதிர்பார்க்கிறா. ராமானுஜர் சொல்றார், நம்மாழ்வாராக இருக்கக்கூடும். நம்மாழ்வாரா இருக்கலாம், அவரை நினைச்சு சொல்லியிருக்கலாம். இப்படித்தான் தலையாட்டிக்கணும். சிஷ்யாலாம் இப்படி தலையாட்டினான். இல்ல இல்ல, தேவர் ஏதோ மறைக்கிறா போல இருக்கு. ராமானுஜர் சொன்னார், இதை இப்படியே விட்டு போப்போம், இது மேல பறக்கலாம் அப்படின்னு அடுத்த விஷயத்துக்கு போயிட்டார். அப்படிலாம் விடுறதா இல்லை. உடனே அவன் என்ன பண்ணிவிட்டா, ராத்திரி எல்லாம் எம்பெருமானாருக்கு பிக்ஷையான பிற்பாடு சைனிச்சுக்க போறார். அப்போ ஒரு 4 பேர் உள்ள நுழைஞ்சுட்டா, திருவடிகளை பிடிச்சுட்டா. இப்போ ஒன்றும் பெரிய கூட்டம் எல்லாம் இல்லை சுவாமி, நாங்கள் 4 பேர் தான் இருக்கோம். அந்த கலவு கஷ்டித்து பவிஷ்யதி, கலிகாலத்தில் ஆதிசேஷன் அவதரிக்க போவதான்னு சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த வியக்தி, அந்த நபர் யாருங்கிறதை எங்களுக்கு சொல்லியே ஆக வேண்டும். ராமானுஜர் பிரமிப்போட பார்த்தார். நான் தான் சொன்னேன், நம்மாழ்வாராக இருக்கக்கூடும்னு சொன்னேனே என்ன. அதெல்லாம் கிடையாதுங்கிறது எங்களுக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு. எங்க ஆச்சாரியர் நிஜம் சொல்றாரா சும்மா மறைச்சு பேசுறாரா கூடவா எங்களுக்கு தெரியாது, இது உண்மையை சொல்லணும் அப்படின்னு கேட்டா. கொஞ்சம் அன்பா மிரட்டினான்னு வச்சுக்கோங்க. அன்பா வேண்டினா, மிரட்டினாங்கிறது ஒரு அதிகாரத்தோட கேட்கறா போல கேட்கறது, உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுல இருக்கிற பிடிப்பு. உடனே ராமானுஜர் சொல்லிட்டார், சந்தேகமே வேண்டாம், நாம் தான் அதுன்னு. ஆனா அதை எல்லா இதுலையும் பிரகடனப்படுத்தாதீங்கோ. ஏன்னா நம்முடைய ஆச்சாரியர்கள் என்றைக்குமே தங்களிடத்துல இருக்கிற சக்திகளை வெளிக்காட்டி கொள்ள விரும்ப மாட்டார்கள். தங்களிடத்துல இருக்கிற சக்திகள் அவர்களுக்கு பெரிய தலைவலி, அதுதான் உண்மை. ஆச்சாரியருடைய பெருமை தெரிஞ்சுக்கோங்க. மற்ற மதாந்தரஸ்தர்களான ஆச்சாரியர்களுக்கும் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய ஆச்சாரியர்களுக்கு இருக்கிற பெருமை என்னன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். நம்முடைய ஆச்சாரியர்கள், நீ என் கிட்ட வா, நான் வாயிலிருந்து கக்கி ஏதாவது ஒன்று உனக்கு எடுத்து கொடுக்குறேன், இதெல்லாம் பண்ணவே மாட்டான். இப்படி பண்றேன், குங்குமமா போட்டும் திருமுகாப்பா போட்டும் இதெல்லாம் பண்ணவே மாட்டான். பண்ண தெரியாதுங்கிறதெல்லாம் அர்த்தமே கிடையாது. இந்த உலகத்துல சம்சாரத்துல கிடக்கிறவர்களை கொண்டு போய் பொன்னுலகாகிற வைகுண்டத்துல வைக்கிற சாமர்த்தியம் தெரிஞ்ச ஆச்சாரியருக்கு எந்த சக்தி தான் கிடையாது, எந்த சாமர்த்தியம் தான் கிடையாது. எல்லா மாயங்களையும் செய்ய வல்லவர் தான். ஆனா அந்த மாயங்களை ஆச்சாரியர்கள் துச்சமென மதிப்பவர்கள், ஒரு பொருட்டா மதிக்கவே மாட்டார். இதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சரித்திரம் சொல்றேன். காஞ்சிபுரத்துல ஒரு ராஜாவுக்கு ஒரு பெண் பிள்ளை. அந்த பெண் பிள்ளையை பிரம்மராட்சசன் பிடித்து கொண்டு விட்டார். அந்த பெண் பிள்ளை பாழாம படுக்கிறது, பேய் பிடிச்ச பெண் பிள்ளை. அது இப்படி கத்துறது, அரட்டுகிறது, ஓடுகிறது, சரியா துணி பிடிக்க மாட்டேங்கிறது. அப்பா அம்மா ரொம்ப கவலைப்பட்டார். ஐயோ, மீதியெல்லாம் கூட பரவாயில்ல, ஆடைகளை கிழித்து கொண்டு ஓடும் போதுதான் மனம் ரொம்பவும் பதற வைக்கிறது. நினைச்சு பார்த்தா கொஞ்சம் நமக்கே பகிர்ந்து இருப்பது. அப்பா அம்மாவுக்கு அந்த சிரமம் நல்லா தெரியும். இந்த பேயை ஓட்ட வல்லவர் யார் அப்படின்னு அவர் தேடினார். ராமானுஜர் யாதவ பிரகாசத்துல கல்வி பயின்று கொண்டு இருக்கிறார். இப்ப இது பிரசங்காத்து வந்துள்ளதுனால நான் சொல்றேன். ராமானுஜருடைய அவதாரத்தை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இருந்தாலும் ஆச்சாரியர்கள் தங்கள் சக்திகளை தாங்களா வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டாங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்ல முடியும். அதுக்கு நினைவிற்கு வந்தது சொல்லுகிறேன். ராஜாவுடைய பெண் பிள்ளையை பேய் பிடித்து விட்டது. இந்த பேயை ஓட்ட வல்லவர் யார்? அங்க இருக்கிறவா சொன்னா, யாதவ பிரகாசம் ஒருத்தர் இருக்கார், சிறந்த மாந்திரிகர் தாந்திரிகர் எல்லாம் தெரிஞ்சவர். அவர் அழைச்சிட்டு வந்தா நிச்சயமாக இந்த பேய் ஓட்டப்படும் அப்படின்னா. யாரும் அவர் கூட்டு வந்துருந்தோம்னா ராஜா 2 பேர் யாதவ பிரகாசம் கிட்ட போனா. அவர் என்ன தெரியுமா சொன்னார், இந்த மாதிரி ஒரு அதிசய பேயெல்லாம் தோற்றத்துக்கு நான் வரணுமா? என்னுடைய ரேஞ்சே வேறேன்னு தருவார். நான் வரணும்னா அதெல்லாம் இன்னும் பெரிய சாமர்த்தியசாலியா இருக்கிற பேயா இருக்கணும். இந்த பிரம்மராட்சசன்லாம் நான் வரணுங்கிற அவசியம் கிடையாது. நான் போச்சொன்னேன்னு நீங்க போய் சொல்லுங்கோ, அது போயிடுனார். நல்லா கேட்டுக்கோங்க. நான் போச்சொன்னேன்னு நீங்க போய் சொல்லுங்கோ, அந்த பேய் ஓடி போயிடுனார். அப்படியா சுவாமி, அப்படியே ஆகட்டும்னு அவ போனா. அவ போன உடனே அந்த பேய் எதிர்த்து சொல்லிட்டு, அவ பேசுறதுக்கு முன்னே யாதவ பிரகாசர் உன்னை போக சொன்னார் அப்படின்னு சொல்லணும் இல்லையோ. அந்த சொல்றதுக்கு முன்னே அந்த பேய் எதிர்த்து சொல்லிட்டு, யாதவ பிரகாசரை பார்த்து கொண்டீடா, என்ன போன்னு சொன்னேன்னு அவன் சொன்னானா, அவனை போன்னு நான் சொன்னேன்னு போய் சொல்லிட்டு வாங்க.
அவனுக்கு ஆச்சரியம். அவர் என்ன சொன்னாலும் நாம் சொல்லவே இல்லை. அதுக்குள்ள இது அவர்கிட்ட நம்மளை அனுப்பி வைக்கிறது. உடனே 2 பேரும் போனா அவர் என்ன நினைச்சு விட்டார், பேய் ஓடி பிடித்து போறதுக்கு நமக்கு சன்மானம் எல்லாம் ராஜா கொடுத்து வச்சிருக்காங்க நினைச்சிட்டு எங்கே சன்மானம் இல்லாங்க வரும் இதுவும் முதல்ல இருந்து அந்த பேய் போகவே இல்லை. ஏன் போலே? நான் சொன்னேன்னு சொல்லிடாங்க. சுவாமி சொல்றதுக்கு முன்னாடி உங்க போக சொல்லிட்டு நீர் கிளம்பி போவோம், என்னை விரட்டுறதுக்கு அவன் ஒரு ஆளா, அவனால என்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சு கொடுத்து அதை சொல்றதுக்கு தான் வந்தோம். உடனே கிளம்பிட்டார் யாதவ பிரகாசர். சீடர்கள் தான் அழைச்சிருந்தார். அந்த சீடர் திரளிலே ராமானுஜரும் இருந்தார். நான் தெரிஞ்சுக்கோங்க, சீடர்களே வாழ்வோடினார். குறிப்பிட்டு ராமானுஜா இளையாழ்வார் நீ கூட வாங்க கூப்பிடல, சீடர்களே கூட வரும்போது அவரும் வந்துட்டார். எல்லாரும் அங்க போனா இவருக்கு ஆச்சரியம் தாங்க. யாதவ பிரகாசருக்கு என்ன போக சொன்ன பேய் என்ன நான் பார்க்கிறேன் வந்திருக்கார். நேரே போனார். அந்த பேய் பேச ஆரம்பிச்சது. யாதவ பிரகாஷா என்ன ஓட்டுறதுக்கு நீங்க ஆடாடா அப்படின்னு கேட்டது. இன்னும் பொறுமையில பேசுறது முதல்ல அவருக்கு தூக்கி வேலை போட்டுது. அடுத்தது அந்த பேய் சொல்றது, உனக்கு இந்த ஜென்மம் தான் தெரியும் நீ யாதவ பிரகாசன்னு, போன ஜென்மத்துல நீ யாருன்னு நான் பேசட்டுமா சொல்லட்டுமான்னு ஆரம்பிச்சது. சொல்ல கேட்டுக்கிறேன் நான். உடனே சொல்ல ஆரம்பிச்சது, நீ ஒரு உடும்பா இருந்தப்பா, நீ இந்த ஜென்மத்துல நீ எப்படி இத்தனை பெரிய வித்வானா இருக்கேன்னு நான் சொல்லட்டுமா? ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சில பேர் திருவரங்கத்திற்கு யாத்திரையாக காஞ்சியிலிருந்து சென்றார்கள். மதுராந்த கந்தர கஷேத்திரத்திலே தங்கினார்கள். அங்க உட்கார்ந்து பிரசாத கட்டை அவிழ்த்து பிரசாதம் பருகினார்கள். சாப்பாடு சாப்பிட்டார். அப்ப அதுல இருந்து சில படுக்கைகள்லாம் கீழே விழுந்தது. கொஞ்சம் மிச்ச சொச்சம் அதுல மீதம் சேஷம் இருந்தது. அங்க உடும்பா சுத்திருந்த நீ வந்து அந்த பிரசாதங்களை எல்லாம் சாப்பிட்டாய். ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய சேஷ பிரசாதத்தை உண்ட மகிமையினாலே உனக்கு இந்த வித்வத் ஜன்மம் கிடைச்சிருக்கு. அதனால்தான் நீ வித்வானாக பிறந்திருக்கிறாய். உடும்பா இருந்த நீ வித்வானானதுக்கு பின்னாடி இருக்கிற சரித்திரம் இதுதான். உன் கதை பூர்வ ஜென்மம் அதுக்கு முன்னாடி நடந்தது சொல்லட்டுமா? அதெல்லாம் வேண்டாம் விட்டார். இதுவே போதுமானது விட்டார். உனக்கு இவ்வளவு தெரியுமா? இப்போ நான் சொன்னா நீ போக மாட்டியாங்க. நீ சொன்னாலா நீ என்ன பண்ணாலும் நான் போக மாட்டேன். யார் சொன்னா நீ போவாய்? ஒரு அழகான கேள்வி கேட்டார். யார் சொன்னா நீ போவேன்னா இங்கதான் நீங்க என்ன கவனிச்சு பார்க்கணும். ராமானுஜர் தாமாக முன் வந்து, யாதவ பிரகாசரே ஆச்சாரியரே இது உம்மால ஆகக்கூடிய காரியம் கிடையாது, அது உம்ம கிளைண்ட்டே கிடையாது, என் கிளைண்ட்டு, நான் பார்த்துக்கிறேன். அந்த பேஷண்ட்டுக்கு நான் தான் மருத்துவர், நான் சொன்னா தான் அது போகும். நீர் கல்வி நீளும் சொல்லியிருக்கலாமா? சொல்லலை. இவரோட சக்தி அந்த பேய்க்கே தெரிஞ்சிருக்குன்னா அவருக்கு தெரியாதா? அவர் பயந்துட்டு இருந்தார். நான் பேரை சொல்லக்கூடாதுன்னு அவர் ஆசைப்பட்டார். இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள். எத்தனை சக்தி இருந்தாலும் அதெல்லாம் வெளிக்காட்டிக்கணும்னு அவன் நினைக்கவே மாட்டான். இந்த சக்திகள்னாலலாம் ஒன்றும் பெரிய நன்மையெல்லாம் உண்டாக முடியாது. பெரிய நன்மைங்கிறது ஆத்மா இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு வைகுந்தம் புகுந்து அங்கே பெருமானுக்கு தொண்டுகள் செய்வது. அதுதான் உள்ளத்திலேயே பெரிய நன்மை. உங்களுக்கு பெரிய பங்களா கொடுக்குறது, கார் கொடுக்குறது, வீடு வாசல், குழந்தை குட்டி எல்லாம் என்னைக்கு இருந்தாலும் ஒன்று நாம விட்டுட்டு போகிறோம், இல்லை நம்மளை விட்டுட்டு போகிறோம். ஏதாவது ஒன்று கொண்டு வரத நம்ம கொண்டு போகிறோமா? எதையும் கொண்டு வரல, எதையும் கொண்டு போகுது. அதனால ஆச்சாரியர்கள் எதுல கண்ணு கருத்துமா இருப்பான்னா ஆத்மா அனர்த்தப்பட்டு விடக்கூடாதுங்கிறதுல கண்ணு கருத்துமா இருப்பா. ஆத்மா பத்திரமா பெருமாள்கிட்ட போகிறதாங்கிறது தான் பார்த்துட்டு இருப்பா. மீதி இந்த மாய மந்திரங்களை செய்வது, தும்மி தும்மி இருமி இருமி வாயில எதையோ கத்தி எடுக்கிறது, இப்படி பண்ணாங்கன்னா குங்குமமா போடுறது, இதெல்லாம் அவ விரும்பவே மாட்டா. இப்போ சில பேர் நீங்க சாமியார்கள்லாம் இப்படி பண்ணா குங்குமமா போடுறது, உங்களுக்கு என்ன நன்மை நடந்தது சொல்லுது? நான் இப்படி பண்ணேன், 1 கிலோ குங்குமம் கொடுத்துன்னா உங்களுக்கு அதெல்லாம் என்ன நன்மை? வாசலை போய் பேச ஆரம்பிச்சுருங்கோ, இப்போ இந்த சுவாமி வந்தார் இப்படின்னா கீழே முழுக்க குங்குமமா போச்சுன்னா நம்ம கொஞ்சம் அதிகம் அதை தான் உபயோகப்படுத்துறோம். அதனால எனக்கு என்ன நன்மை சொல்லுங்க? ஒன்றும் கிடையாது இல்லையோ. நமக்கு என்ன நன்மை, ஆத்மாவிற்கு என்ன நன்மைன்னு பார்க்க வேண்டும். அப்ப அந்த பிசாசு சொல்லிட்டு அவர் வந்து அவர் திருவடிகளை என் தலைமையிலே வைத்தார் என்று சொன்னால் அப்போது நான் போவேன். சரி, நீ போனேங்கிறதுக்கு என்ன அடையாளம்? அங்க ஒரு மரத்துக்கு பிறகு அது முறிஞ்சு விழுந்து, அங்க ஒரு மரம் நல்லா ஸ்திரமா நிற்கிறது. ஒன்றும் காத்தடிக்கல, புயல் இல்லை, வெள்ளம் இல்லை. ஆனா நான் போனேங்கிறதுக்கு அடையாளமா நான் போன உடனே அந்த மரம் முடிஞ்சு விழும். உடனே யாதவ பிரகாஷ் பாருங்க அப்படியே தன்னுடைய அந்த ஒரு கம்பீர கொலையலை ராமானுஷா நீ போ அப்படின்னார் அவர். அந்த பெரிய பார்த்து நீ கூடாது, நான் தான் சொல்லிட்டேன், அவர் வந்தா தான் போவேன்னு நானே சொல்லியாச்சு. உடனே ராமானுஷர் போனார். நம்முடைய திருவடிகளை வைத்தால் அடுத்த கணம் அந்த பெண்ணினுடைய உடலில் இருந்து பிரம்மராட்சசன் விடுபட்டு போனால் உடனே அந்த மரம் முடிஞ்சு விழுந்தது. இதை ராமானுஷர் தாமா சொல்ல வரும். இந்த சக்தி நமக்கு இருந்து அதை போலத்தான் நாம் ஆதிசேஷனுடைய அவதாரங்களை அவர் தாமாக ஒருபோதும் சொல்லிக்கொள்ள விரும்பியதில்லை. சில சந்தர்ப்பங்கள்ல சொல்லிக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. மனவாளம் எடுக்கும் அப்படிதான். ஒரு சமயம் பெருமாளை சேவிக்கணும்னு போனார். மெய் மறந்து சேவிச்சுட்டு இருக்கார். அங்க உத்தம நம்பின்னு ஒரு பெரியவர் இருந்தார். அவர் பார்த்துட்டே இருக்கார். எவ்வளவு நாடி சேவிப்பார்? மாமல்லருடைய திருவேணி வெள்ளவெளேன்னு இருக்கிற திருவேணி. அதனால வெள்ளை ஜீயமே ஒரு திருநாமம் உண்டு. அந்த உத்தம நம்பி பார்த்துட்டு சொல்றாரு, எவ்வளவு நாடி சேவிச்சுட்டு இருக்கு, எல்லாம் போம் அப்படின்னு. அடியே நடிகை க்ஷமிக்கணும், தெரியாம நின்றுட்டேன், நான் போயிட்டு வரேன். எப்படி கிளம்பிட்டார்.
அந்த உத்தம நம்பி விசிறி வீசிட்டே இருந்தாங்க. அப்படியே சவுத்துல சாஞ்சிட்டு அப்படியே தூங்கி போயிட்டார். கனவுல பெரிய பெருமாள் வந்தார். ரொம்ப கோபமா தென்பட்டார் பெருமாள். படுத்துட்டு இருக்கிற பெருமாள் எழுந்து உட்கார்ந்துருக்கார். அந்த ஆதிசேஷன் அப்படியே ஒரு முறைச்சிட்டு உட்கார்ந்துருக்கார். பின்னர் இருக்கிற ஆதிசேஷனை காட்டினார். இப்ப வந்துட்டு போனாரே பெரிய ஜீகர் மணவாள மாமுனிகள், அவர் வேற இல்லை, இந்த ஆதிசேஷன் வேற இல்லை, யாருன்னு நினைச்சு நீ அபச்சாரப்பட்டு இருக்கேன்னு கேட்டார். உத்தம நம்பி அப்பவே ஓடி வந்து மணவாள மாமுனிகள் திருவடிகளுக்கு நெடுச்சாண்டையாக எடுத்து, சுவாமி தேவரி யாருன்னு தெரியாத நீ அபச்சாரப்பட்டுட்டேன், நான் இப்போ ஒன்றும் கிடையாது, என்ன நீ யாருன்னு தெரியல அபச்சாரப்பட்டுட்டேன்றார். அப்படிதான் நீ சொல்ற அளவுக்கு அடியன் பெரியவன் அல்லேன்னு அறிவர். சுவாமி நீர் அப்படி சொல்லிக்கலாம், நீ யார்கிட்ட பெருமாளே சொல்லிட்டார் நமக்கு. அப்ப பெருமாளை காட்டி கொடுத்தால் மணவாள மாமுனிகள் யார் என்பதை. ஒரு சமயம் மாமுனிகள் மடத்துக்கு தீ வச்சுட்டா, வாசல்ல ஆதிசேஷ ரூபத்தோட ஓடி வந்தார். இன்னொரு சமயம் அவருக்கு ஸ்ரீபாஷ்யம் பிரசாதித்தவரின் ஒரு ஆச்சாரியர் கிடாம்பி நாயன் அவருக்கு திருநாமம். அவர் இவருக்கு என்ன பாடம் எல்லாம் சொல்லி வச்சுட்டு குருதட்சணை என்ன வேணும்னு கேட்டார் மாமுனிகள். அவர் சொன்னார், உன் பாத்திரமே தெரிஞ்சு போச்சு, நீ சாதாரண ஆசாமி இல்லைன்னு நீர் யாருன்னு எனக்கு காட்டணும்னார். அவர் என்ன தெரியுமா சொன்னார், நீ பயப்படாம இருந்தா காட்டுறேன், ஏன்னா நீ யாருன்னு பார்க்கணும்னு நீ ஆசைப்பட முடியும். அடிய ஆச்சாரியனுடைய வார்த்தையை மீற முடியாது. ஆனா நான் என்னுடைய நிஜமான உருவத்தை எடுத்துக்கொண்ட பிற்பாடு நீர் பதறக்கூடாது, பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அவர் ஆகட்டும்னார். பிறகு உடனே ஆதிசேஷாக்கிருதியை காண்பிச்சார். அவர் கைகூட சொன்னார், உடனடியாக மறைச்சுக்கோங்க. அந்த மாதிரி சில சந்தர்ப்பங்கள் அப்படி வெளிப்பட்டு இருக்கிறதே தவிர, இன்னொரு தடவை மடத்துக்குள்ள தன்னுடைய அறையிலே நிஜமான தன்னுடைய ரூபத்துடன் எழுந்தவர்கள் இருந்தார். அப்பதான் சடகோப கொத்தின்னு ஒருத்தி அவ வாசல்ல இருந்து அந்த ஜன்னல் வழியா பார்த்திருக்கா. இந்த மாதிரி சில சந்தர்ப்பங்கள்ல தான் அவர் இன்னாருடைய அவதாரங்கிறது வெளிப்பட்டு இருக்கிறதே தவிர, தாமாக வலிய சென்று தன்னுடைய பெருமைகளை பரிசாற்றிக் கொள்வதற்காகவோ பிரகடனப்படுத்திக் கொள்வதற்காகவோ தான் அவதார புருஷர் எந்த ஆச்சாரியரும் செயல்பட்டது கிடையாது, செய்தது கிடையாது. அதனால எப்படிவான அவர் தான் ஆதிசேஷனுடைய அவதாரம். அதை தானே வாய் திறந்து அவர் பகல்ல சொல்லலைன்னாலும், பல அடியார் முன்பு அவர் சொல்லலைன்னாலும், சாயங்காலம் அந்தரக்கர்களான அணுக்கர்களான சீடர்களுக்கு அவர் சொல்லி இருக்கிறார். அப்ப கேசவாச்சாரியர் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணினார். எந்த தசரதன் யாகம் பண்ணி லக்ஷ்மணனாக ஆதிசேஷன் அவதரித்தானோ அதே போல கேசவாச்சாரியர் யாகம் பண்ணி அதே லக்ஷ்மணன் ராமானுஷராக திருவவதரித்தான். சங்கர வாக்கர யாதவ பாட்ட பிரபாகரர் தங்கள் மதம் சாயுர வாதியர் மாயுவர் என்று சதுமறை வாழ்ந்திரு நாள் வெண்கலி இங்கிரி வீடு நமக்கில எந்த மிகத்தளர் நாள் மேதினி நஞ்சும யாரும் எனத்துயர் விட்டு விளங்கிய நாள் மங்கையர் ஆடி பராங்குஷ முன்னவர் வாழ்வு முளைத்திடு நாள் மன்னிய தென் அரங்காபுரி மாமலை மத்து முகந்திடு நாள் செங்கையல் வாவிகள் சூழ் வயல் நாடும் சிறந்த பெரும்பூதூர் சீமான் இளையாழ்வார் வந்தருடைய நாள் திருவாதிரை நாளே என்று மணவாள மாமுனிகள் ஆர்த்தி பிரபந்தத்தில் ரொம்ப ஆச்சரியமாக கொண்டாடுறார். இன்னைக்கும் சித்திரையில் செய்ய திருவாதிரை இந்த தீர்த்த கோஷ்டி நடக்கிறது பாருங்க. அந்த சந்தர்ப்பத்தில் இந்த பாட்டை 2 தடவை சொல்லுவார். அப்ப எம்பெருமானாருடைய திருமுக மண்டலத்தை சேவிக்கணும். அந்த மணவாள மாமுனிகளுடைய பாசுரத்திற்கு தம்மை பறிகொடுத்தவரை போலே மோகித்தவரை போல ராமானுஷர் காட்சி அளிப்பார். அந்த காட்சிக்கு ஈடு இணை கிடையாது. அந்த மாதிரியான ஒரு சன்னிவேஷம் ஸ்ரீபெரும்புதூரிலே இன்றைக்கும் திருநக்ஷத்திர தீர்த்த தினத்தன்றைய தினம் உண்டு. திருநக்ஷத்திரமாகி அடுத்த நாள் காத்தால ஆயிட்டு சொல்லி தீர்த்த மரத்துக்கு அப்ப இந்த பாட்டை சொல்லுவார். அப்ப ஸ்ரீபெரும்புதூரிலே அவதரித்தார். உடனே அவருடைய தாய் மாமா திருப்பதியிலிருந்து ஓடி வந்துட்டார் குழந்தையை பார்க்கறதுக்காக. நம்முடைய கேசவாச்சாரியருக்கு, அதாவது நம்முடைய சகோதரிக்கு பிள்ளை பிறந்திருக்கிறாராம், பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஆசையோடு ஓடி வந்து குழந்தையை பார்க்கிறார். பார்த்த உடனே தெரிஞ்சு விட்டால் இது சாமானிய பிள்ளை கிடையாது, இது ஏதோ சின்ன குழந்தைன்னு நினைக்கக்கூடாது, இது அவதார புருஷருங்கிறது அப்பவே புரிந்து விட்டது. இன்னாருடைய அவதாரங்கிறதும் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால என்ன பேர் வச்சார்? இளையாழ்வார்னு பேர் வச்சார். இளையாழ்வார்னு லக்ஷ்மணனுக்கு திருநாமம், அதையே பெயராக சூட்டினார். அப்ப ஸ்ரீபெரும்புதூரிலே திருவவதரித்தார். சிறிய வயதிலே தந்தையாரை இழந்தார். ஆசுரி கேசவாச்சாரியர் ராமானுஷருடைய சிறு பிராயத்திலேயே அவர் இறைவனடி சேர்ந்தார். அதற்கு பிற்பாடு கல்வி கற்பதற்காக காஞ்சிபுரம் வந்தார். காஞ்சிபுரத்தில் யாதவ பிரகாஷர்னு ஒருத்தர் இருக்கார், வேதாந்த பாடம் நடத்துகிறார். அவரிடத்துல போய் பாடம் படிப்போம் என்று அவரிடத்திலே கல்வி கற்று வருகிறார். இதை நீங்க கேட்கும் போதே உங்க புத்தியில ஒரு விஷயம் இருக்கணும். என்னன்னா, ஆள வந்தால் பவிஷ்யதாச்சாரியர் பிறந்துட்டாரா இல்லையாங்கிற கவலையோட ஸ்ரீரங்கத்தில் இருந்துட்டு இருக்கார். இது ஸ்ரீரங்கத்தினுடைய நிலைமை. காஞ்சிபுரத்தில் ராமானுஷர் ஸ்ரீபெரும்புதூரிலே அவதரித்து காஞ்சிபுரத்துக்கு வந்து கல்வி பயின்று கொண்டிருக்கிறார். அங்கே அவர் கவலைப்பட்டு இருக்கார், இங்கே அவர் பாடம் படிச்சுட்டு இருக்கார். இன்னும் இவரை பற்றி அவர் தெரிஞ்சிக்கல, அவரை பற்றி இவர் தெரிஞ்சிக்கல, மேலே நடக்க போகிறது தெரிஞ்சுக்க போகிறார். இங்கே பாடம் படிச்சுட்டு இருக்காரா? இந்த யாதவ பிரகாஷர் அப்பப்போ அபார்த்தங்களை சொல்லுவார், தப்பு தப்பா அர்த்தம் சொல்லிவிடுவார். தப்பு தப்பா சொன்னார்னு சொல்றதை விட அவருடைய கொள்கைக்கு அனுகுணமாக அவர் அர்த்தம் சொல்லிவிடுறார். அது எப்படி சுவாமி, கொள்கைக்கு அனுகுணமாக சொன்னால் தப்பா சொன்னார்னு சொல்ல முடியுமானால், கொள்கைங்கிறதுக்காக நான் தப்பா சொல்லக்கூடாது.
உள்ள அர்த்தத்தை உள்ளபடி சொல்ல வேண்டும். அப்படி சொல்லலேன்னா அது தப்பு தான். என் கொள்கைப்படித்தான் சொல்லுவேன், அது தப்பாக சொல்லக்கூடாது. கொள்கையே தப்பாக இருந்தால் என்ன பண்ணுறது? இப்போ கொள்கையை மாற்றிக்க வேண்டியது தான். என் கொள்கை இதுதான், நான் அதுக்காக இப்படித்தான் அர்த்தம் சொல்லுவேன்னு சொல்லக்கூடாது இல்லையோ. உள்ளபடி அர்த்தத்தை உள்ளபடி சொல்ல வேண்டும். இப்போ ஒரு வீட்டுக்கே காஃபி சாப்பிட போனோம்னா காஃபியில் என்ன போட்டு கொடுப்பா? சக்கரை போட்டு கொடுப்பா. ஒரு அம்மா இல்லை நான் கொஞ்சம் உப்பு போட்டு தான் சாப்பிட்றது வழக்கம். என் கொள்கை அது. உங்களுக்கும் அதை தான் கொடுப்பேன். என்ன அம்மா நீ உப்பு வேணாலும் போட்டு சாப்பிடு, எதையுமே போட, எனக்கு சக்கரை போட்டு தான் வேணும் கேட்பீங்களா மாட்டீங்களா? இல்லைன்னா இப்போ காஃபியே வேண்டாம்னு விடுவீங்க இல்லையா? அப்படி முடிவு எடுத்துட்டா ரொம்பவே நல்லது. யார் யாருக்கெல்லாம் இது வேணவே வேணும்னு நம்ம எதையுமே வச்சுக்கூடாது. நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் காஃபி சாப்பிட்டாலோ அல்லது டீ பருகினாலோ ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அந்த வேலை வந்துடுத்துனா அது இல்லைன்னா கஷ்டம்னு ஒரு நிலைமை வச்சுருக்கீங்க பாருங்க, அது தப்பு. அப்படி இருந்தால் நீங்கள் அதை விட்டு விடணும். புரியுறதா உங்களுக்கு? கிடைச்சாலும் ஓகே, கிடைக்கலன்னாலும் ஓகேன்னு இருக்க வேண்டும். எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக வேணும்னு எல்லாம் கிடையாது சுவாமி. இருந்தால் கொடுத்தா வாங்கி பருகுவேன், இல்லைன்னா எனக்கு அதை பற்றி நினைவு கூட இருக்காது. ஆனால் சில பேர் என்ன சொல்லுவாள், தலைவலி வந்துடுத்துன்னு. ஐயோ அது இல்லைன்னா எங்களுக்கு என்னமோ பண்ணுறது, கை காலெலாம் ஓட மாட்டேன்னுங்கிறது, பெட்ரோல் போட்டால் தான் வண்டி ஓடுவாங்க இல்லையா? அது தப்பு. இருந்தாலும் சந்தோஷம், இல்லைனாலும் பரவாயில்லை அப்படின்னு இருந்துட்டா அது நல்ல நிலைமை. இல்லைன்னா இப்படி வச்சுக்கோங்க, அது வேண்டவே வேண்டாம்னு விட்டுடுங்க. எங்கே வேணும்னா நீங்கள் போகலாம், ஒரு தொந்தரவும் கிடையாது. எந்த விதேசத்துக்கும் போகலாம், எங்கும் போய் இருக்கலாம். அது இல்லைன்னாலே பரவாயில்ல, அது இல்லைன்னா பரவாயில்ல சுவாமி, எங்களுக்கு ஒன்றும் வேணுங்கிறது கிடையாது. இப்படித்தான் எதுலேயுமே ஒரு பற்றுதல் இல்லாமல் இருக்கிற வாழ்க்கைங்கிறத எப்படி ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதான் 2-3 நாள் முன்னாடி ஒரு கட்டுரை படித்தேன், இன்னும் அடியனும் செயல்பாட்டிற்கு கொண்டு வரவில்லை. அதில் போட்டிருக்கா, நீங்கள் திடுதிப்புன்னு ஒரு 21 நாள் சர்க்கரையே இல்லாத சாப்பிடுங்கோ, ஒரு 21 நாள் உப்பை விட்டுட்டு சாப்பிட பாருங்கோ, ஒரு 21 நாள் காரம் இல்லாத சாப்பிடுங்கோ. இந்த மாதிரி மாறி 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 ஏதாவது புதுசாக பண்ணிகிட்டே இருங்கோ. பண்ணிகிட்டே இருந்தால் என்ன ஆகும்னால் உங்களுக்கு எல்லாமே சரியாக இருக்கும், உடம்பு நல்லா இருக்கும், சீராக இருக்கும். முதல்ல ஓய்வு சரியாக கிடச்சிடும், மனசு இங்கே அங்கே அலப்பாயாது. ஏன்னா முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் யாருங்கிறத உங்கள் உணவு தான் தீர்மானிக்கிறது. என்ன தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் உணவுன்னு அதுக்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுத்து எங்கே சாப்பிடணும், எங்கே சாப்பிடக்கூடாது, எப்படி சாப்பிடணும், எப்படி சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் ஏன் வச்சா? நம்மை தீர்மானிப்பது, நம்மை கட்டமைப்பது, வடிவமைப்பது நாம் சாப்பிடுகிற உணவு தான். அதனால தான் அந்த உணவில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி வச்சுருக்கா இல்லையா? அதனால் நம்ம கொள்கையே தப்பாக இருக்குன்னா அந்த கொள்கையே மாற்றிக்கணும், அதுதான் சரி. யாதவ பிரகாஷர் தப்பாக அர்த்தம் சொல்லிட்டு இருக்கார். அவர் தப்பாக அர்த்தம் சொல்லும் போதெல்லாம் ராமானுஜர் பயப்படவே மாட்டார். ஒரு சமயம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மங்கிற வேதாந்த வாக்கியம், அதுக்கு தப்பாக அர்த்தம் சொல்லிட்டார். எழுந்திருந்து அதை கண்டிச்சார் ராமானுஜர். இது ஒரு தடவை ஆச்சா. அப்போவே யாதவ பிரகாஷர் பார்த்தார், இதென்ன நம்ம சொன்னால் இந்த பிள்ளை கண்டிக்கிறானே, முன்னுக்கு வந்துருவானோ அப்படின்னு நினச்சார் அவர். நல்லா முன்னுக்கு வந்து தன்னுடைய சம்பிரதாயத்தை வளர்த்துருவானோ அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் தோன்றியது. இன்னொரு தடவை அவருக்கு நல்லா உட்காந்து வச்சு எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு இருக்கா. பசங்கள்லாம் எதிர்க்க உட்காந்துருக்கா. ஒரு பிள்ளை கையில் கிண்ணகத்தில் எண்ணெய் வச்சுருக்கான், நல்லா சூடாக காய்ச்சி அதில் நல்லா மிளகு சீரகம் எல்லாம் போட்டு அதையும் கொதிக்க வச்சு நல்லா இவருக்கு எண்ணெய் தேய்ச்சி விடணும், சீயக்காய் போட்டு எண்ணெய் தேய்க்கணும். ராமானுஜர் கையில் அதை கொடுத்துட்டா. அவர் தான் எண்ணெயை வாங்கி நான் தலையில் உண்டா உடம்புல உண்டா நல்லா அவருக்கு மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டு கையெல்லாம் நல்லா நீவி விட்டு இந்த கைங்கரியங்கள்லாம் பண்ணணும். பண்ணிகிட்டே இருக்கிறச்சே யாதவ பிரகாஷர் சொன்னார், எல்லா பசங்களும் உட்காந்துருக்காளா? உட்காந்துருக்கா. இப்போ பாடம் சொல்கிறேன், என்னமோ பாடம் சொல்கிற மூடு வந்துருத்தனுக்கு, நான் பாடம் சொல்கிறேன் எல்லாம் கேளுங்கோன்னு ஆரம்பிச்சுட்டு ராமானுஜர் பின்னாடி எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு இருக்கார், நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்கார். ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்றைக்கி நான் சாந்தோக்கிய உபனிஷத்துலேருந்து ஒரு விஷயம் சொல்கிறேன்னு ஆரம்பித்தார். என்ன விஷயம்? கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷிணி அப்படின்னு ஆரம்பித்தார். இந்த வாக்கியத்திற்கு பொருள் சொல்லுகிறேன். கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷிணி. கப்பியாசம், கபி ஆசம்னு பிரித்தார். கபினா குரங்கு, ஆசம் அந்த கபிங்கிற குரங்கினுடைய சிவந்திருக்கிற பின்பகுதி அப்படின்னு ஆரம்பித்தார். புண்டரீகமேவ மக்ஷிணி, குரங்கினுடைய பின்பகுதி சிவந்திருக்குமா போலே சிவந்திருக்கிற தாமரை மலர், அந்த தாமரை மலர் போன்ற கண்களை உடையவன் பரமாத்மா அப்படின்னு அர்த்தம் சொன்னார். கேட்ட உடனே ராமானுஜருடைய கண்கள்ல இருந்து அப்படியே சோகாஸ்ருவா, ரெண்டு அஸ்ருன்னு உண்டு. ஒன்று ஆனந்தாஸ்ரு, இன்னொன்று சோகாஸ்ரு. ஆனந்தத்தாலே வருகிற ஆனந்த கண்ணீர், சோகத்தாலே அது சூடாக வருமா. நம்ம துன்பப்பட்டு இருக்கும்போது வருகிற கண்ணீருங்கிறது சூடாக இருக்குங்கிற, சந்தோஷமாக இருக்கிறச்சே வர கண்ணீர் சில்லுன்னு இருக்குமா. அந்த தருணத்தில் யார் இதெல்லாம் ஞாபகம் வச்சு தொட்டு பார்த்தான்னு தெரியல, அதனால் நினைவுக்கே வராதுன்னு வச்சுக்கோங்க. சோகமாக எழுதுருச்சே, என்ன இப்போ சூடாக இருக்கா சில்லுன்னு இருக்கான்னு யாராவது பார்க்க போகிறாளா? யாரோ பார்த்துருக்கா போல் இருக்குது. அதனால் சோகமாக இருக்கிறச்சே வர அழுகைன்னா சூடாக இருக்குமா. அது இன்னொன்று சொல்கிறா, ஆனந்தாஸ்ருங்கிறது இந்த விழிகளின் ஓரத்தில் இருந்து வருங்கிறா. சோகாஸ்ருனா நேராக இப்படி கொட்டுங்கிறா, அதையும் சொல்கிறார். இப்போ ராமானுஜருக்கு நேரேந்து கொட்டுறது சுட சுட அந்த சோகாசுரு இருக்கே அவர் தொடையிலே வந்து விழுந்தது. இப்போல்லாம் இருக்கிறதா தெரியல. முன்னெல்லாம் அந்த தேத்தாங்கோட்டைன்னு ஒன்று வச்சுருப்பா, பார்த்துருக்கீங்களா? பக்கத்தில் ஸ்கூல் படிக்கிற பசங்க நைஸாக அதை தலையில் மெதுவாக தேய்ச்சிட்டு நம்ம தொடையில் வச்சாலும் அப்படியே சுரீர்னு அடிக்கும் பாருங்க.
அந்த மாதிரி விளையாட்டெல்லாம் இப்போ இல்லவே இல்லை. அந்த கொட்டையும் காணும், அந்த மாதிரி விளையாடுற பசங்களையும் காணும். அப்போல்லாம் அந்த மாதிரி வச்சுட்டா உடனே கொஞ்ச நாள் தேய்ச்சி விட்டுட்டா சச்சவேலும் நாய் போடுமே. அந்த மாதிரி ராமானுஜர் கண்கள்ல இருந்து பெருகிய கண்ணீர் அந்த யாதவ பிரகாசருடைய தொடையிலே விழுந்த வனந்தரம் சுட்டது அவருக்கு. அவருக்கு புரிஞ்சு போச்சு. ஏற்கனவே இந்த பிள்ளை நம்ம ஏதாவது சொன்னால் அதுக்கு மாறுபட்ட வேறுபட்ட அர்த்தங்களை ஏற்கனவே சொல்லியிருக்கான். இப்போவும் ஏதோ இவன் மனசில் இருக்கு போல் இருக்குன்னு. என்ன ராமானுஜா, இளையாழ்வார் உங்கள் மனசில் வேற அர்த்தம் இருக்கா இருக்கு அப்படின்னு சரியாக கேட்டுவிட்டார் அவர். ஆமாம் சுவாமி, இப்படி போய் அர்த்தம் சொல்லலாமா சுவாமி? கேட்டவுடனே பாருங்க, என் கண்ணிலிருந்து ஜலமே வந்துருது, என்னால் அழுகையை அடக்கவே முடியல. என்ன தப்பா சொல்லிட்டேன், என்ன தப்பா வேற சொல்லிட்டு என்ன தப்பா வேற சொன்னேன்னு கேட்டால் என்ன சொல்றது? பெருமானுடைய கண்கள் எத்தனை அழகு! போய் போய் குரங்கினுடைய பின்பகுதி தான் உனக்கு கிடைச்சதா அதுக்கு உபமானம் சொல்றதுக்கு? அந்த கண்ணை கொண்டாடுறதுக்கு எத்தனை இருக்கு. இப்படித்தான் யாராவது கொண்டாடுவாடா? அவர் சொன்னார், நான் என்ன பண்ணுவேன், சாந்தோக்கியத்தில் வாக்கியம் அப்படித்தான் இருக்கு. கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷிணின்னு இருக்கு. வேற எப்படி சொல்றது? ராமானுஜர் சொன்னார், சரி வேற எப்படி சொல்றதுன்னு கேட்டுட்டீரோ இல்லையோ? எப்படி சொல்றதுன்னு நான் சொல்றேன் கேட்டுக்கோன்னார். சரி சொல்லு. கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷிணின்னு இருக்கா. கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்டனால ரவிகர விகசித புண்டரீகடலாமலாய தேக்ஷணா. ரொம்ப ஆச்சரியமா அர்த்தம் சொன்னார். கப்பியாசம்ங்கிறத நீங்க எப்படி பிரிச்சிங்கோ? கப்பி ஆசம்னு பிரிச்சுக்கோ. கப்பி குரங்கு, ஆசம் குரங்கினுடைய பின்பகுதி. அப்படி பிரிக்கக்கூடாது சுவாமி. கம்பிபதி கிரணைஹி இத்தியப்பி கபிஹி. ரொம்ப அழகான அர்த்தம் சொன்னார். கபின்னா குரங்குன்னு மட்டும் அர்த்தம் கிடையாது. சூரியனுக்கு கபின்னு பேரு. சூரியனுக்கு கபின்னு பேரா எப்படின்னு கேட்டார் யாதவ பிரகாசர். கம்முன தீர்த்தம், ஜலம். அந்த தண்ணீரை முற்ற பருகுகிறான் சூரியன். மழை பெய்ஞ்சு அங்கேயும் தண்ணி தேங்கி இருக்குது. சூரியன் வந்து அந்த தண்ணிலாம் வடிஞ்சு போய்டுறதோ இல்லையோ, பத்தி போய்டுறதோ இல்லையோ, அவர் பருகிடுறார். அப்போ கம்னா தண்ணீர். கம் என்கிற தண்ணீரை பருகுகிறவன் கபியாகிறான். சம்ஸ்கிருத இலக்கணப்படி கம் என்கிற தண்ணீரை பருகுகிற சூரியன் கபியாகிறான். இப்போ கபினா குரங்கில்லைன்னு தெரிஞ்சு போச்சு, சூரியன் தெரிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே கப்பியாசம் புண்டரீகம், அந்த சூரியனாலே அலர்த்த கடவதான தாமரை. தாமரை மலரணும்னா சூரியன் வந்தாகணும் இல்லையோ? அப்போ சூரியன் வந்தால் தான் தாமரையும் மலருகிறது. அப்போ சூரியனாலே அலர்த்த கடவை அந்த தாமரை இருக்கிறதே, அந்த தாமரை போன்ற கண்களை படைத்தவன் பகவான். இவ்வளோ அழகாக சொல்லிட்டு போகலாமே. எதுக்கு குரங்கை பிடிச்சுன்னு வந்து குரங்கனுடைய பின்பகுதி அது செவந்திருக்கான் வேற பார்த்து. இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக நமக்கு இப்போ இதெல்லாம் அவசியமே கிடையாது. அழகாக பொருள் சொல்ல வேண்டி இருக்க இப்படி சொல்லலாமோன்னு கேட்டார் பாருங்கோ. எதிர்க்க உட்கார்ந்த பிள்ளைகள்லாம் கை தட்டி விட்டார். அவளுக்கெல்லாம் பிடிச்சி போச்சுடே, ரொம்ப அழகாக அர்த்தம் சொன்னாண்டா. ராமானுஜர் சொன்ன அர்த்தம் ரொம்ப நல்லா இருக்குடா. அவர் சொன்னதை விட இது நல்லா இருக்கு. 4 பேர்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கு. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? யாதவ பிரகாசர் சொன்ன அர்த்தத்தை சொல்லணும்னா 2 பக்கம் பார்த்துக்கணும். யாரும் இல்லையான்னு பார்த்துட்டு பெருமானுடைய கண்களா அப்படி பார்த்துக்கணும். குரங்கோட பின்பகுதி செவந்திருக்கா போல, அது மாதிரி தாமரை செவந்திருக்கு, அதை போல இவர் கண்ணு செவந்திருக்குன்னு இப்படி சொல்லணும். இதை இவர் சொன்ன அர்த்தத்தை மேடை போட்டு மைக்கு போட்டு சொல்லலாம் இல்லையா? அவ்வளோ அழகாக அர்த்தம் சொல்லியிருக்கார். யாதவ பிரகாசருக்கு பொறுத்துக்கவே முடியல. இதுக்கு விபரீதமாக வேற மாதிரி அர்த்தம் சொல்லவும் அவரால் முடியல. இப்போ சரியான அர்த்தத்தை சொல்லிட்டான் இந்த பிள்ளையாண்டான், இவனை இப்படியே வளர விட்டா நமக்கு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சு விட்டார். அதனால இவரை கொண்டு போய் கங்கையிலே பிடித்து தள்ள வேண்டியதுன்னு தீர்மானம் பண்ணினார். நல்ல வேளையா எம்பார் கோவிந்தர் அந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டார். அவர் பார்த்து ராமானுஜரிடத்தில் நீர் எப்படியாவது தப்பிச்சு போயிட வேண்டியது, இந்த யாத்திரையை முடிப்பதற்காகத்தான் யாதவ பிரகாசர் ஏற்பாடு பண்ணியிருக்காருன்னு சொன்னார். காஞ்சி தேவப்பெருமாள் பெருந்தேவி தாயார் வேடன் வேடுவிச்சி திருக்கோலத்தில் வந்து ராமானுஜரை காப்பாற்றினான்னு சரித்திரம் போகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் காஞ்சிபுரத்திலிருந்து 2 பேர் ஸ்ரீரங்கத்துக்கு போனான். பெருமாள் சேவிக்கிறதுக்குன்னு போயிருக்கா. அங்கே போய் பெருமாளை சேவிச்சுட்டு யாமுனாச்சாரியரை ஆளவந்தாரையும் போய் சேவிப்போம்னு போனான். போன உடனே ஆளவந்தார் கேட்குறார், குரு பரம்பரை நூலில் இப்படியே போட்டிருக்கா. ஆளவந்தார் கேட்குறார், பெருந்தேவித்தாயார் பேரருளாளன் நலமா? இது எத்தனை முக்கியமான ஒரு அம்சம் தெரியுமா? நீங்கள் எந்த விதேசத்துலேருந்து வந்திருக்கீங்கோன்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். முதல்ல நீங்கள் அந்த ஊரை சொல்லுவீங்கோ, உடனே நான் கேட்கணும், ஊரில் பெருமாள் தாயார் பாங்கா இருக்காளா, திருவாராதனம் எல்லாம் நன்னா நடக்கிறதா? சந்தோஷப்படுவார் அந்த பெருமாள். என்னையும் ஒருத்தன் நன்னா இருக்கியான்னு ஒருத்தன் கேட்டான். அவன் கேட்குறான், அவன் கேட்டான்னு அவர் சந்தோஷப்படுவார். ஆளவந்தார் இதெல்லாம் விசாரிக்கிறார். காஞ்சிபுரத்தில் என்ன விசேஷம்னு கேட்டார். நல்லா கேட்டுக்கோங்க, காஞ்சிபுரத்தில் விசேஷமாக ஏதாவது அம்சம் உண்டா அப்படின்னு கேட்டார். உடனே அவர் 2 பேர் சொன்னா, சுவாமி இளையாழ்வார்னு ஒருவர் அவதரித்திருக்கிறார். யாதவ பிரகாசரிடத்திலே கல்வி பயில்கிறார். யாதவ பிரகாசர் அவருடைய சித்தாந்தம் கொள்கையே வேற. யாதவ மதம்னே ஒரு மதம் சொல்றார். அது சாங்கர மதத்தோட கொஞ்சம் இணைந்திருக்கிற மதம். சங்கராச்சாரியனுடைய கொள்கைகளோட ஓரளவிற்கு மேலே ஒத்து போகிற மதம் யாதவருடைய மதம்னே பேரு. அந்த யாதவ பிரகாசத்தில் கல்வி பயில்கிறார். ஆனால் பட்டுன்னு நம்முடைய சம்பிரதாய அர்த்தங்களை எப்படி உபனிஷத்துக்களுக்கு அர்த்தங்களை சொல்ல வேண்டுமோ அப்படிப்பட்ட அர்த்தங்களை உடனுக்குடன் சொல்கிறார் சுவாமி. அவருடைய வைபவம் தான் காஞ்சி முழுக்க பரவி இருக்கு அப்படின்னு ஆளவந்தார்கிட்ட சொன்னார். இதை கேட்டுட்டு ஆளவந்தார் அப்படியே மெல்ல பின்ன சாஞ்சார். பவிஷ்யதாச்சாரியரை நினைச்சு பார்க்கிறார். ஒரு நிமிஷம் இருங்கோன்ட்டு உள்ள எழுந்து போய் அந்த பவிஷ்யதாச்சாரியரை பார்க்கிறார், தரிசிக்கிறார்.
இவர் அவதரிச்சு விட்டாரா? காஞ்சிபுரத்தில் ஒரு பிள்ளையை பற்றி இவ பேசிட்டு இருக்காளே, இவர் தான் அவரா? அவரை போய் பார்க்கணுமேன்னு அப்பவே ஆசை வந்துடுத்து. இதில் வேடிக்கை பாருங்க, யாதவ பிரகாசர் கங்கைக்கு அழைச்சிட்டு போனார் ராமானுஷரை பிடிச்சி தள்ளுறதுக்கு, தப்பிச்சுட்டார் ராமானுஷர். ஆனால் ஊருக்கு வந்த அப்புறம் திரும்ப யாதவ பிரகாசர் இடத்திலேயே கல்வி பயில்கிறார். யாதவ பிரகாசர் ஏதோ ஒரு முடிவெடுத்து பிடிச்சி தள்ளணும்னு நினைச்சுட்டாரே தவிர, ராமானுஷரை பார்த்த உடனே அவருக்கு ஓரளவு சந்தோஷமும் ஏற்பட்டது. பரவாயில்ல, ஏதோ ஒரு ஆத்திரத்தில் நம்ம ஏதோ பண்ணணும்னு நினைச்சோம், இந்த பிள்ளையாண்டான் நல்லபடியாக வந்துட்டார், பரவாயில்லங்கிற மனநிலையிலே அவரும் இருந்திருக்கக்கூடும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரி, படிக்கவான்னு அவரே கூப்பிட்டுட்டார். சரி, எப்படியோ வந்துட்டேன், 4 நேரத்துக்கு திரும்ப வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டார். அங்கேயே படிச்சுட்டு இருக்கார் ராமானுஷர். அப்போ தான் ஆள வந்தார், ஸ்ரீரங்கநாதன் இடத்துல போயிட்டு அனுமதி கேட்கிறார். நான் காஞ்சிபுரம் போயிட்டு வரட்டுமா? முக்கியமான வேலையாக உன் வேலையாக தான் போகிறேன், என் வேலையாக போலேன்னார். ரங்கநாதன் விடுவாரா? சரி போயிட்டு வாரும்னுட்டார். நம்ம வேலையாக போறீர், வெற்றியோடு வாரும் அப்படின்னு அனுப்பிச்சிருக்கார். ஆள வந்தார், காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டார். நம்முடைய சீடரான திருக்கச்சி நம்பிகள் அவரையும் கூட வைத்துக்கொண்டு பேரருளாளன் சந்நிதி, தேவப்பெருமாள் சந்நிதிக்குள்ள இன்னைக்கும் ஆளவந்தார் பிராகாரம்னு உண்டு. எந்த மதத்து கோயிலையாவது இதெல்லாம் பார்க்க முடியுமான்னு பாருங்க. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை அடிப்படையாக கொண்டு ஒரு திருச்சுற்றுக்கே பேர் வச்சிருக்கா, ஆளவந்தார் பிராகாரம் அப்படின்னு பேரு. அந்த ஆளவந்தார் பிராகாரத்துல தான் தினந்தோறும் ஏதோ சகசரநாமத்தையோ எதையோ சொல்லிட்டு யாதவ பிரகாசர் சீடர்களோட போறது வழக்கம். அந்த வேலையை தெரிந்து கொண்டு திருக்கச்சி நம்பிகளுடன் கூட ஆளவந்தார் போய் நிற்கிறார். ராமானுஜரை பார்க்கணுங்கிற ஆசையோடே நிற்கிறார். யாதவ பிரகாசர் போறார், பின்னாடி அந்த சீடர்கள் எல்லாம் போறா. இப்படி கையை வச்சுட்டு ஆளவந்தார் பார்த்துட்டு இருக்கார். திருக்கச்சி நம்பிகளை பார்த்து விசாரிக்கிறார், இந்த திரளிலே இளையாழ்வார் யாருன்னு கேட்டார். திருக்கச்சி நம்பிகள் உடனே இப்படி அந்த விரலை, கை விரலை அப்படி அவருடைய திருக்கை விரலை இப்படி கொண்டு போயிட்டு அந்த பிள்ளைகளில் இளையாழ்வாரா அதோ அப்படின்னு காண்பிச்சார். சிவந்து நெடுகியவராய், என்ன ஒரு சரமா இருக்கார், சக்கச்சவேல் இருக்கார், ஆஜானுபாகுவா இருக்கார். அவருடைய கைகளை தொங்க விட்டா முழந்தாளளவும் வருகின்ற கைகளுக்கு சொந்தக்காரரா ஒருத்தர் இருக்காரே, அவர் தான் ராமானுஷர் அப்படின்னு அப்படி காண்பிச்சார். பிறகு உடனே ஆளவந்தார் நன்னா உற்று நோக்கினார். நன்னா கேளுங்கோ, அவரை பார்க்கறதுக்கு தானே வந்திருக்கார். நான் ஆளவந்தாரா இருந்தா, நீங்க ஆளவந்தாரா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? உடனே வா, அவர் போய் அழைச்சிட்டு வரலாமா? போய் வா, நீ இந்த கோஷ்டிலாம் போகாது, நீ இங்க வர வேண்டிய ஆளு, என்கிட்ட வா, நான் உனக்கு எல்லாம் சொல்லி வைக்கிறேன்னு சொல்லணுமோ இல்லையோ? அதெல்லாம் பண்ணவே இல்லை. ஆளவந்தார் நன்னா கண்களால் அவரை பார்த்து ஆம் முதல்வன் இவன் அனுகிரகிச்சார். இவர் தான் நமக்கு பிற்பாடு சிவைஷ்ணவ சம்பிரதாயத்தை வளர்க்க போகிறவர் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டார், மனசார ஆசீர்வாதம் பண்ணிட்டார். இவர் அவரை, அதாவது ஆளவந்தார் எம்பெருமானாரை பார்த்தாரே தவிர ராமானுஷர் இவரை பார்க்கவே இல்லை. அவர் பாவம் நேர யாதவ பிரகாஷர் பின்னாடியே போயிட்டு இருக்கார். யாமுனாச்சாரியர் பின்னாடி போக வேண்டியவர் யாதவ பிரகாஷர் பின்னாடி போயிட்டு இருக்கார். உடனே இவர் யாமுனாச்சாரியர் ஆளவந்தார் என்ன தெரியுமா பண்ணார்? தேவப்பெருமாள் இடத்துல ஒரு பிரார்த்தனையை வைத்தார். யஸ்ய பிரசாத கலையா பதிரஹா ஸ்ருணோதி பங்கு பிரதாவதி ஜவேன ச பக்தி மூகா அந்த பிரபஷ்யதி சுதம் லபதே ச வந்தியா தம் தேவமேவ வரதம் சரணம் கதோஸ்மி அப்படின்னு ஒரு பிரார்த்தனை தேவப்பெருமாள் இடத்துல பிரபத்தி செய்கிறார். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை சொல்றேன். யஸ்ய பிரசாத கலையா, எவனுடைய அனுகிரகத்துல ஒரு சிறு துளி நம்ம மேல விழுந்ததென்றால், பதிராஹா ஸ்ருணோதி, செவிடன் பிறந்ததுலேருந்து காது கேட்காதவனுக்கு நல்லா காது கேட்க ஆரம்பிச்சுடும். பங்கு பிரதாவதி, நடக்க முடியல எழுந்துக்க முடியலன்னு இருக்கிறவன் ஒலிம்பிக்ஸ்ல போய் கோல்டு மெடல் வாங்குற அளவுக்கு ஓட ஆரம்பிச்சுடுவான். ஜவேனச்ச பக்தி மூக்கா, பிறவியிலிருந்து பேசாதவன் பேசுவான். அந்த பிரபஷ்யதி சுதம் லபதே ச வந்தியா, அந்த பிரபஷ்யதி, பார்க்க முடியாதவன் கண் பார்வையை பெறுவான். பிள்ளைப்பேறு இல்லாதவள் பிள்ளைப்பேற்றை அடைவாள். இதெல்லாம் எவனுடைய அனுகிரகத்தினுடைய ஒரு துளியினாலே ஆகக்கூடிய காரியங்களோ அத்தகு பேரருளாளனை நான் வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்லோகத்தை நல்லா கேட்டு பாருங்கோ. இதுல எனக்கு ராமானுஷர் வேணும்னுட்டோ, சம்பிரதாயத்துக்கு ராமானுஷர் வேணும்னுட்டோ ஒரு அக்ஷரம் கூட இல்லை. இவர் இந்த பிரார்த்தனை ஏன் பண்ணார்? ராமானுஜர் சம்பிரதாயத்தில் சேர்ந்து சம்பிரதாயத்தை வளர்க்க வேண்டும் அப்படின்னா அது வரணுமா வேண்டாமா பிரார்த்தனையில்? இப்போ நீங்கள் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுறீங்களோ, உங்கள் பேரெல்லாம் சொல்லியாச்சு, கோத்திரம் எல்லாம் சொல்லியாச்சுன்னா, அவர் அந்த கோத்திரத்தையும் சொல்லலை பேரையும் சொல்லலைன்னா உங்களுக்கு சந்தேகம் வராது. சுவாமி சட்டில் 100 ரூபா நான் போட போகிறேன், பழம் வெட்டில பார்த்து நான் வாங்கி வந்துருக்கேன், என் பேரு கோத்திரம் எல்லாம் சொல்லிட்டேன், ஆனால் அதெல்லாம் சொல்லாத அர்ச்சனை பண்ணால் நியாயமாக நம்ம பேரு கோத்திரம்னு சொல்லி அர்ச்சனையே பண்ணக்கூடாது. அது தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். உங்கள் பேர் பெருமாளுக்கு தெரியாத, உங்கள் கோத்திரம் பெருமாள் அவருக்கு தெரியாது. நீங்கள் வந்து எங்கேயாவது வந்து குதிச்சுவிட, அவருக்கு எல்லாம் தெரியும். எங்கள் அப்பா கிட்ட போயிட்டு என் பேர் உனக்கு தெரியுமான்னு கேட்டால் நல்லா இருக்கும். அது
ஒரு குழந்தைக்கு பசி எப்போ எடுக்கணும்னு தெரிஞ்சு அம்மா சாப்பாடு போடாலும் போடலையா, அந்த குழந்தை அம்மா கிட்ட போய் கேட்கணுங்கிற அவசியம் இருக்கா? அதை போல நாம அர்ச்சனை பெருமாள் பேர்ல தான் பண்ணணுமே தவிர நம்ம பேர்ல பண்ணிக்கூடாது. உங்களை அர்ச்சனையே பண்ண வேண்டாம்னு சொல்லலை. 100 ரூபாய்க்கு பதிலாக 500 ரூபாய் தட்டில் சேருங்கோ. அர்ச்சக சுவாமி என்ன சொல்லணும்? பெருமாள் பேருக்கு பண்ணுங்க சுவாமி, தாயார் பேருக்கு பண்ணுங்க சுவாமின்னா அப்போ ஒரு சிரிப்பு. பெருமாள் தாயார் உங்களை பார்த்து சிரிப்பா பாருங்கோ. ஓ, நான் நல்லா இருக்கணும்னு நீ அர்ச்சனை பண்ண வந்திருக்கியா, உன்னை தான் தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவார். அதனால பிரார்த்தனை நமக்காக ஒருபோதும் செய்யக்கூடாது. இப்ப ஆள வந்தார் தம்முடைய பிரார்த்தனையிலே எம்பெருமானார் வேணும்னு கேட்டுருக்கலாம் இல்லையோ? இந்த ஸ்லோகத்துல எங்கேயும் எம்பெருமானார் பத்தி பேச்சே இல்லை. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கார் அவர்? நடக்க முடியாதவன் நடப்பான், கேட்க முடியாதவன் கேட்பான், பேச முடியாதவன் பேசுவான், ஓட முடியாதவன் ஓடுவான், பார்க்க முடியாதவன் பார்ப்பான், குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உண்டு. இதுல ராமானுஜர் எங்கேருந்து வந்தார்னால் ஆளவந்தார் சொன்னார், இது ஒன்னொன்னும் நான் ராமானுஜரை நினைச்சுதான் சொல்லியிருக்கேன். பதிராஹா ஸ்ருணோதி. ராமானுஜர் இப்போ ஒரு செவிடராட்டம் இருக்காருன்னார். ஏன் அப்படின்னா கேட்க வேண்டிய அர்த்த விசேஷங்களை விட்டுட்டு கேளத்தகாத விஷயங்களை நாம கேட்கிறோம்னால் நாம செவிடர்களாக இருக்கோம்னு தான் அர்த்தம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய சதர்த்தங்களை தானே கேட்கணும், நல்ல அர்த்தங்களை கேட்கணும். இவர் யாதவ பிரகாஷர் கிட்ட போய் பாடம் படிச்சுட்டு இருக்காருன்னா செவிடரை போல இருக்காருன்னு அர்த்தம். சீக்கிரம் அவருக்கு அந்த செவிட்டுத்தன்மை போய் கேட்கிற தன்மை ஏற்படணும்னா என்ன அர்த்தம்? நம்முடைய சம்பிரதாயத்தில் சேர்ந்து நல்ல அர்த்தங்களை கேட்டுக்கணும்னு அர்த்தம். இது ஒன்னாச்சா? பங்கு பிரதாவதி எஸ்ய பிரசாத கலையா பதிரஹா ஸ்ருணோசி பங்கு பிரதாவதி ஜவேனச்ச பக்தி மூகா. நடக்க முடியாதவரா இருக்கார். சுவாமி நடந்து போயிட்டு இருந்துச்சு தான் பார்த்தார் இவர். அப்புறம் என்ன நடக்க முடியாதவரா இருக்காருன்னா இந்த காஞ்சிபுரத்துக்குள்ள இந்த பிராகாரத்துக்குள்ள சுத்தத்துக்காக இவர் அவதரிச்சிருக்கார். ஸ்ரீரங்கம் கரிசைலம் அஞ்சனகிரி டார்க்ஷாத்ரி சிம்மாச்சலம் ஸ்ரீகூர்மம் புருஷோத்தமஞ்ச பத்ரி நாராயணம் நைமிஷம் ஸ்ரீமத்வாரவதி பிரயாகவதுராயோத்யா கயா புஷ்கரம் சால கிராமகிரி நிஷேவிய ரமதே ராமானுஜோயம் முனிகி. எத்தனை க்ஷேத்திரங்களோட பேர் வந்திருக்கு பாருங்க. எங்கேயோ இமயமலை சால கிராமம் வரைக்கும் போய் அந்த பெருமாள் மங்களாசாசனம் பண்றதுக்கு பிறந்தவர். இந்த காஞ்சிபுரத்துல இந்த 4 மாடவீதி சுத்தறதுக்காக பிறந்திருக்கார். அப்போ முடவராட்டம் தான் இருக்கார். அவருக்கு பெருமானே கால்களை கொடு அப்படின்னா அவரை கொண்டு திவ்ய தேசங்கள் எல்லாம் நடக்க செய்து உன் சம்பிரதாயத்தை வளர்த்துக்கொள் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ எஸ்ய பிரசாத கலையா பதிரஹா ஸ்ருணோதி பங்கு பிரதாவதி ஜவேனச்ச பக்தி மூகா. இப்போ ஒரு ஊமையாட்டம் இருக்கார். 9 கிரந்தங்களை அருளி செய்து அத்தனை பேருக்கு அவர் உபதேசிக்க வேண்டி இருக்கிறது. 1000 ஜெயினர்களை வெற்றி கொண்டு திருத்தி பணிகொள்ள வேண்டி இருக்கிறது. அந்த கதை தெரியுமா? தொண்டனூர்ல இருந்தார் ராமானுஜர். 1000 பேர் ஜெயினர்கள் வந்துட்டார். ஒரு காலத்துல பௌத்தமும் ஜெயினமும் பாரத தேசத்துல கோலோச்சியது. வைதிக தர்மத்தை ஒழிச்சுட்டு அவன் ஆட்டம் போட்டு இருந்தான். வைதிக தர்மம் பிற்பாடு மீண்டும் தழைத்தோங்கியதுனால் ஆழ்வார்கள் ராமானுஜரை போன்றோர் செய்த காரியங்கள் தான் அதற்கு பெரிய காரணம். ராமானுஜரை பார்க்கறதுக்கு 1000 ஜெயினர்கள் வந்துட்டா. உண்மையோ பெரிய அவதார புருஷர்னு சொல்றாளே என்ன? அவர் சொன்னா நான் எங்கேயும் அப்படி சொல்லிக்கல என்ன, மற்றவா சொல்றதை நீ தடுக்கலையே என்ன, அது என் வேலை இல்லை என்ன. மற்றவா என்ன சொல்லிட்டு இருக்கா, என்ன வெஸ்ஸா கூட தான் நான் போய் கேட்கறது இல்லை, கொண்டாடினா மட்டும் நான் போய் கேட்கணுமா? அப்போ நான் எதையும் கேட்டுக்கிறது இல்லை என்ன. நாங்கள் 1000 கேள்விகளை கேட்கிறோம். ஒரே சமயத்தில் அந்த 1000 கேள்விகளுக்கும் நீர் பதில் சொல்ல வேண்டும்னா. இப்போ நீங்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் கேள்வி கேட்குறோம்னா ஆளுக்கு ஒன்று கேட்டால் எனக்கு புரியுமா? நான் என்ன சொல்லுவேன், கேளுங்கோ, ஒருத்தராக கேளுங்கோ, தெரிஞ்சா சொல்கிறேன். என்ன 1000 பேர் சேர்ந்து ஒரே சமயத்தில் 1000 கேள்விகளை கேட்போம். அதற்குண்டான பதில்களை நீர் 1000 பதில்களை ஏக காலத்திலே ஒரே சமயத்திலே சொல்ல வேண்டும். இதுதான் நிபந்தனைன்னா. மெல்ல புன்னகைத்தார் ராமானுஜர். நீங்க அப்பா இவ்வளோ பெரிய பெரிய கண்டிஷன்லாம் போட்டிருக்கீங்கோ, நான் ஒரு கண்டிஷன் போட்டுக்கலாமான்னு கேட்டார். என்னன்னா, நமக்கும் உங்களுக்கும் முன்பாக ஒரு திருத்திரை வேண்டும்னா. ஒரு திரையை போட்டுருங்க, வேற ஒன்றும் கேட்கல உங்ககிட்ட. எனக்கும் உங்களுக்கும் முன்பாக ஒரு திரை இருக்க வேண்டும். திரைக்கு அப்பால் இருந்து நீங்கள் கேள்வி கேளுங்கள், திரைக்கு இந்த பக்கம் இருந்து நான் பதில் சொல்றேன்னுட்டா. அவள் பார்த்தா இதில் என்ன இருக்கு, பரவாயில்ல போட்டு திரை போட்டுடலாமேனுட்டா. திரை போட்டாச்சு. 1000 கேள்விகளை கேட்டால் பாருங்கோ, இங்க 1000 படவின் கோவியல் நாகத்தை போல அவர் ஆயிட்டார். ஆதிசேஷனுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டார். 1000 நாப்படைத்த ஆதிசேஷன் ஆனார். அத்தனை கேள்விகளுக்கு ஏக காலத்துல பதில் அப்படியே ஆண்டாள் பாடுறாள் இல்லையோ, ஆழிமழைக்கண்ணா பாசுரத்தில் பாடுறா போல அந்த வில்லிலிருந்து புறப்பட்டு போகின்ற சார்ங்க முதைத்த சரமழை போல பதில்களை சொன்னார். நடுநடுவில் சத்தம் வேற கேட்கறது. அங்கே இருக்கிறவெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா. அந்த பக்கம் திரைக்கு அந்த பக்கம் பார்த்தோம்னா போயிடுவோம், நம்ம பயத்திலேயே பிராணம் போயிடும். சாதாரண ஆசாமி அந்த பக்கம் அமர்ந்திருக்கவில்லை அப்படின்னு அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அப்ப இந்த மாதிரி 1000 பேர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒருத்தர் யாதவ பிரகாஷர் பின்னாடி ஊமையாட்டம் இப்ப வேண்டியிருக்கார். இந்த ஊமை பேசத்தகுந்தவராக ஆக வேண்டும். இதுதான் தேவபெருமாள் கிட்ட ஆளவந்தார் வச்ச பிரார்த்தனை. பங்கு பிரதாவதி ஜவேனச்ச பக்தி மூகா அந்தஹா பிரபஷ்யதி. கலையறக்கட்டமாந்தது காண்பரோ கேட்பரோ தாம். சம்பிரதாய கிரந்தங்களை எல்லாம் இவர் படிக்கணும். எப்போ வரைக்கும் படிக்கலையோ அப்போ குருடராட்டம் இருக்காருன்னு அர்த்தம். இது ஒன்னாச்சா? கடைசியில் சொன்னார் பாருங்க, நிறைய குழந்தைகள் ராமானுஜருக்கு பிறக்க வேண்டும். இதுதான் பெரிய அதிசயம். நிறைய குழந்தைகள் ராமானுஜருக்கு பிறக்கணுமா? அவர் பெரிய சன்னியாசியா இருக்க போறவர், யதிஸ்ரேஷ்டர் யதிராஜர். நிறைய குழந்தைகள் பிறக்கணும் தான். என்னன்னா, இத்தனை குழந்தைகள் இருக்கோமே,
நாமெல்லாம் அவருடைய குழந்தைகள் தானே. நமக்கெல்லாம் உண்மையான தமப்பன் ராமானுஷன் தான், வேற யாரும் கிடையாது. நமக்கு நற்கதி அளித்து பகவானுடைய திருமடியிலே திருத்தொடையிலே நம்மை அமர்த்தி வைத்து அழகு பார்க்கிற ஒரே தகப்பன் எம்பெருமானார் மட்டும்தான். அதை நல்லா நினைவிலே கொள்ளும்போது அப்ப இந்த குழந்தைகள்லாம் அவருக்கு கிடைக்கணும். பிள்ளை பெற்றவராக ராமானுஷர் ஆக வேண்டும். இப்படி ஓரொரு பிரார்த்தனையும் ராமானுஷரை உத்தேசித்தே செய்திருக்கிறார். ராமானுஷருக்காக பிரார்த்தனையை பண்ணிவிட்டார். உடனடியா ஸ்ரீரங்கத்துக்கு அங்கிருந்து கிளம்பி விட்டார். வந்த காரியம் ஆச்சு, நான் ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு உடனடியாக ஸ்ரீரங்கம் நோக்கி நடந்தார். அந்த சந்தர்ப்பத்திலே தான் கொஞ்சம் யாதவ பிரகாசருக்கு ராமானுஜருக்கு திரும்பவும் கொஞ்சம் நிலைமை சரியா இல்லைங்கிற போல இருந்தது. அப்பதான் காஞ்சிபூர்ணர் அப்படிங்கிற திருக்கச்சி நம்பிகள், அவரிடத்துல ரொம்ப பிரீத்தி ராமானுஜருக்கு. திருக்கச்சி நம்பிகள் பூவிருந்தவல்லியிலே அவதரித்தவர், காஞ்சி தேவப்பெருமாளுக்கு திருவாலவட்ட கைங்கரியம் பண்ணுகிறவர். அவர ஆச்சாரியனா அடையணுங்கிற ஆசை ராமானுஜருக்கு இருந்தது. ஆனா அவர் என்ன சொல்லிட்டார், சுவாமி நீர் குலத்தாலே பிராமண வருணத்தை சேர்ந்தவர், நாம் குலத்தாலே வைசிய குலத்தை சேர்ந்தவர். நீர் நமக்கு ஆச்சாரியராக இருக்கலாமே தவிர உமக்கு ஆச்சாரியராக நம்மளால இருக்க முடியாது. உங்களோட எனக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், என் இடத்துல தேவப்பெருமாளே வார்த்தை சொல்லலாம், பெரிய மதிப்பு உமக்கு இருக்கலாம், இருந்தாலும் சாஸ்திர மரியாதையை யாரும் மீறுதல்கிறது கூடாதுன்னு தரவர். நல்லா கேட்டுக்கோங்க, திருக்கச்சிரமிகள் தனக்கு ஆச்சாரியராக வரக்கூடாதுன்னு ராமானுஜர் சொல்லலை, உமக்கு ஆச்சாரியரா நான் இருக்கக்கூடாதுன்னு திருக்கச்சிரமிகள் சொல்லிட்டார். வருணபேதம்ங்கிறது இருக்கத்தான் செய்யும். வருணபேதம்ங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதுல ஏற்றத்தாழ்வெல்லாம் பெருசா கற்பிக்கப்படலை. 4 வருணங்களை நான் தான் படைத்தேங்கிறான் கண்ணன் கீதையிலே. ராமானுஜ சம்பிரதாயத்திலே பிறவியினால் தான் வருணம்னு சொல்லப்பட்டிருக்கு. சில விஷயங்களை நீங்கள் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். சில மதங்கள் என்ன சொல்கின்றன, அவரவர் செய்கிற வேலைகளை கொண்டு அவரவருடைய வருணம் தீர்மானிக்கப்படும்னு சில மதங்கள் சொல்கின்றன. ஆனா ராமானுஜ மதத்தில் அப்படி சொல்லப்படலை. நம்முடைய சித்தாந்தம் கொள்கை என்னன்னா, பிறவியினால் எந்த ஒரு வருணம் ஏற்பட்டிருக்கிறதோ அதை கொண்டுதான் அவனுடைய வருணம் தீர்மானிக்கப்படும். யாருக்கு அவன் பிள்ளையா பிறந்திருக்கிறாங்கிறத கொண்டுதான் அவன் என்ன வருணம்ங்கிறது தீர்மானிக்கப்படும். உடனே நீங்க கேட்கலாம், அது எப்படி சுவாமி அப்படி இருந்ததுன்னா மற்ற பேருக்கு வாய்ப்பு கிடையாதா? க்ஷத்திரியரா பிறக்கிறதுக்கோ பிராமணரா பிறக்கிறதுக்கோ வாய்ப்பு கிடையாதா? இப்போ பிராமணரா இருக்கிறவருக்கு க்ஷத்திரியரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையானால் இதெல்லாம் கர்மம் டிசைட் பண்றது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதை டிசைட் பண்ற ஃபேக்டர் எதுன்னா கர்மம். அதனால யாரையும் நொந்து கொண்டு பிரயோஜனம் கிடையாது. அப்படின்னா இந்த ஏற்றத்தாழ்வு உண்டா, இவன் வசதியானவன் இவன் தாழ்ந்தவன், அதெல்லாம் எங்கேயுமே ராமானுஜர் சொல்லலை. அவரவர்கள் இடத்துல அவரவர்கள் சரின்னு விட்டார். எல்லாரும் சரி சமந்தான், அவாவா வேலையை அவாவா பார்க்கணுங்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு இது செய்யப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். அந்தந்த வேலைகளை அந்தந்த வருணத்தவர்கள் செய்ய வேண்டியது. ஆனால் நிறைய பேர் வெள்ள என்ன சொல்லுவா, ஒரு பிரிவினர் மட்டும் கோயிலுக்குள்ளே போகிறார்கள், கருவறைக்குள்ளே போகிறார்கள் அப்படிலாம் போட முடியாது. உங்களுக்கு நல்லாவே தெரியும், எல்லா அந்தணர்களும் கருவறைக்குள்ளெல்லாம் போட முடியாது. ஏதோ குறிப்பிட்ட சில பேர் தான் போக முடியும். ஆனால் வெளியில் பிரச்சாரங்கிறது எப்படி கொண்டு வா, அந்தணர்கள் மொத்த பேரும் கருவறைக்குள்ளே போகிறாங்குருவா. அப்படிதான் போகவும் மாட்டா, போகவும் கூடாது, போகவும் விட மாட்டா. அதை என்ன தெரிஞ்சுக்கணும். ஆனால் இளம் பிராயத்தவராக ராமானுஜர் இருக்கும்போது இதெல்லாம் அவர் பெருசாக தெரிஞ்சுக்கலை. அவருக்கு திருக்கச்சி நம்பிகளை பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பு. திருக்கச்சி நம்பிகள் மிகச்சிறந்த பக்தர், அவரை போல ஒரு பக்தரை பார்க்க முடியுமா, ஞானியை பார்க்க முடியுமா? அதனால அவர் ஆச்சாரியராக வரிக்கணும் இவர் ஆசைப்பட்டுட்டார். ஆனால் திருக்கச்சி நம்பிகள் நல்ல மெச்சூர்டு பர்சன், இவரை போல இளவயதுக்காரர் கிடையாது. ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய திறல் படைத்தவராக அவர் இருந்தார். எது சரி எது கெட்டதுங்கிறத விவேக்கு தெரியும் ஒரு பக்குவம் அவருக்கு இருந்தது. இதெல்லாம் ராமானுஜருக்கு இல்லைன்னு நான் சொல்லலை. வயசுல சிறியவர், புரட்சி பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா? ஆனால் அவர் சொல்லிட்டார், இந்த புரட்சி எல்லாம் ஒரு நாள் நடக்காது. நீர் அந்தண குலத்திலே பிறந்தவர், நாம் உமக்கு ஆச்சாரியராக இருப்பதுங்கிறது தகாதுன்னார். இதை ராமானுஜர் நல்லா புரிஞ்சுட்டாருங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். பின்னாள்ல ராமானுஜர் 74 சிம்மாசனாதிபதிகளை நியமித்தார். ஒருத்தர் இல்லை, 2 பேர் இல்லை, 74 பேரை நியமித்தார். 74 பேரும் அந்தண குலத்தை சேர்ந்தவர்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இவரே ஒரு வைசிய குலத்திலே உதித்த ஒரு மகனியரை ஆச்சாரியரை அடையணும்னு ஆசைப்பட்டாரா? திருக்கச்சி நம்பிகள் ஆச்சாரியரை அடையணும்னு ஆசைப்பட்டார். திருக்கச்சி நம்பி மாட்டேன் முடியாதுன்னு விட்டார். சரி, அதுதான் நடக்கலை. இவர் 74 பேரை போட்டார் இல்லையோ, அதுலேயே வேற யாரையும் கொண்டு வந்து வைக்கலைன்னால் ராமானுஜர் என்ன தெரியுமா சொல்லிட்டார்? திருக்கச்சி நம்பிகள் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்கார். அவர் சொல்லிட்டார், வருண தர்மத்தை வருணாசிரம பேதத்தை குலைப்பது நம் பணி கிடையாது. ஆச்சாரியக்கம் நன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஆச்சாரியக்கம்ங்கிறது பிராமணனுடைய சொத்து. இதுதான் உண்மை. ஒருத்தருக்கு ஒரு சொத்து இருக்கு. வைசியர்களுக்கு ஒரு சொத்து இருக்கு, க்ஷத்திரியர்களுக்கு ஒரு சொத்து இருக்கு. இன்னைக்கு பெருசா அந்த வருணங்கள்லாம் பெருசா இல்லைன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் எல்லா வேலையும் செய்யற காலம் வந்தாச்சு. அது சரின்னு சொல்லலை, தப்புன்னு சொல்லலை நான். ஆனா வேதம் என்பதும்
ஆச்சாரியகம் என்பதும் ஆச்சாரியனாக இருந்து உபதேசங்களை செய்து நாட்டு மானிடவர்களை திருத்துவதுங்கிற பெரும் பணி இருக்கிறதே, அது அந்தணனுடைய சொத்து. அதனால தான் வள்ளுவர் அந்தணர்களை அத்தனை கொண்டாடுறார். அது அந்தணர்களுடைய சொத்து. வேதம் அந்தணனுடைய சொத்து. அந்தணர் மாட்டு அந்தி வைத்த மந்திரத்தைன்னு பாசனம் இருக்கு பாருங்க, அந்தணனுடைய சொத்து. அதனால தான் 74 பேர்களை நியமித்த போது ராமானுஜர் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துட்டார். ஏன்னா திருக்கச்சி நம்பி ஏற்கனவே அவருக்கு பாடம் சொல்லிவிட்டார். சரி, அவர் ஆச்சாரியரை தான் அடைய முடியல. அவரை கூப்பிட்டு நம்ம வீட்டில் சாப்பாடு போட்டு அந்த சேஷப்பிரசாதத்தை ஏனும் சாப்பிட வேண்டும்னு ஆசை கொண்டார். நியாயமாக பார்த்தா சாஸ்திரப்படி அதுவும் அவ்வளோ சரியான விஷயம் கிடையாது. ஆனால் ராமானுஜர் ஆசை கொண்டு விட்டார். திருக்கச்சி நம்பி கிட்ட போயிட்டு சாப்பிட வரணும்னு கூட்டார். அப்படி கூட்டா யாரும் மாட்டேன்னு சொல்ல போகிறது இல்லை. ஆனால் திருக்கச்சி நம்பிகள் எவ்வளோ பெரிய புத்திசாலி பாருங்கோ, இவருடைய திட்டம் அவருக்கு தெரியும். ஓஹோ, நம்ம கிட்ட திருவிலட்சணை பெற்றுக்கணும்னு பார்த்தார். எதுக்காக சொல்ல வரேன், இன்னைக்கு பார்த்தோன்னா யார் வேண்டுமானாலும் திருவிலட்சணை பிரசாதிக்கலாம்ங்கிற போல சில இடத்துல துஷ்பிரச்சாரங்கள் எல்லாம் நடக்கிறது. ஆனால் நீங்கள்லாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். நீங்கள் அதை எதிர்க்க வேண்டும். ஏன்னு நான் சொல்கிறேன், திருக்கச்சி நம்பிக்கு தெரியாதுதான், நமக்கு தெரியும். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அவர் நினைத்திருந்தால் அன்றைக்கே திருவிலட்சணைகளை எடுத்து ராமானுஜருக்கு பிரசாதித்திருக்க முடியும். செய்திருக்க முடியுமா? சங்கத்தையும் சக்கரத்தையும் எடுத்து ராமானுஜர் தோள்களில் ஒத்தி வைப்பதுன்னு ரொம்ப கடினமான காரியமா? செய்திருக்க முடியும், செய்யலை. ஆனால் இன்னைக்கு யார் வேண்டுமானாலும் செய்யலாங்கிற போல சில பேர் பரப்புரைகளை செய்கிறார்கள். அதுக்கெல்லாம் நாம் ஒருபோதும் மயங்குவதென்பதே கூடாது. 74 சிம்மாசனாதிபதிகளின் வழிவந்தவர்கள் சில ஜீயர் சுவாமிகள், அஷ்டதிக்கஜாச்சாரியர்கள், அவர்களுக்குத்தான் அந்த அதிகாரம் உண்டு. அதுதான் நெடுநாளைய பழக்க வழக்கங்களின் படி வந்திருக்கிற விஷயம். அதுதான். மற்ற பேர்களிடத்துல நம்ம வாங்கிட்டோம்னா என்ன அர்த்தம்னா, லைசன்ஸே கொடுக்க முடியாத ஆசாமி உங்களுக்கு எப்படி லைசன்ஸ் தர முடியும்? இந்த லைசன்ஸே செல்லாதுன்னு விடுவா. கொடுத்தவருக்கும் செல்லாது, வாங்கிட்டவருக்கும் செல்லாது. அதை நினைவிலே கொள்ள வேண்டும். அதனால வீட்டிற்கு கூப்பிட்டு அவருக்கு சாப்பாடு போட்டு அந்த பிரசாதத்தை ஸ்வீகரிக்கணும்னு நினைச்சார். அதுக்கு மேலே என்ன நடந்ததுங்கிறத நாளைக்கு இந்த கோட்டியிலே விண்ணப்பம் பண்ணுகிறேன். நாளைக்கு நாம் எம்பெருமானாரை பற்றியும் பார்க்கணும், எம்பாரை பற்றியும் பார்க்கணும். அதுக்கு மேலே பராசர பட்டருடைய அனுபவத்தையும் பார்க்கணும். அதனால் நாளைக்கு சாயங்காலம் 5:15 மணிக்கு அனைவரும் வந்திருந்து இந்த கோட்டியை நடத்தித்தர பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன், அடிகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.